ஒற்றுமை தான், அவங்களுடைய கோஆர்டினேஷன், அந்த ஒற்றுமை நல்லா இருந்துச்சு. உங்களுடைய ஒத்துமை வந்து உங்களுக்குள்ள எப்படி பிரச்சனைகள் ஓடுதா என்னெல்லாம் தெரியல, எனக்கு தெரிஞ்சு இல்ல. பட் வெளியில பாத்தீங்கன்னா அந்த ஒரு என்ஜாய் பண்றீங்க இல்லையா அந்த கிரவுண்ட்ல, அது நல்லா பாக்குறதுக்கு ஆசையா இருக்கு, நல்லாவே இருக்கு. இனி வரும் காலங்களையும் நல்லா ப்ளே பண்ணுங்க. அதுல மெயினா ஒரு யங்ஸ்டர்ஸ் பத்தி பேசணும். சிவபாரதி போன சீசன்ல கொஞ்சம் மெருகே இருந்தாரு. இந்த செகண்ட் சீசன் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரானரியா இருக்கு அவருடைய இன்னிங்ஸ் எல்லாம். 90 ரன்னுக்கு 6 விக்கெட் இருப்பாங்க, திடீர்னு சிவபாரதி இறக்கி விடுவாங்க, 180ல கொண்டு போய் டார்கெட்டை நிறுத்துவாரு. அதே மாதிரி பவுலிங் பந்தில் கையில் கொடுப்பாங்க, 3 விக்கெட் எடுத்துட்டு அசால்ட்டா சீசனுக்கு போயினே இருப்பாரு. அவருடைய இதுவே பாத்தீங்கன்னா தன்னைத்தானே வந்து தன்னடக்கத்தோட நடந்துக்கிறாரு சிவபாரதி. வெரி குட், வெரி வெல் பிளேட் தம்பி, நல்லா விளாடுறீங்க நீங்க. உண்மையிலேயே உங்களுக்கும் நல்ல எதிர்காலம் இருக்கு, ஃபியூச்சர் இருக்கு, நல்லா பண்றீங்க. தேங்க்யூ. அடுத்தபடியா மின்னல் வீரர்களை பத்தி ஒரு சில வார்த்தையும் பேச ஆசைப்படுறேன். நான் வந்து மேட்ச் எம்பிஎல் இந்த ஏலம் எடுத்ததுக்கு அப்புறம் நாங்கள் எங்களுக்குள்ள ஃபன்னா பேசிட்டு இருப்போம். ஈவினிங்ல ஒரு 7 மணிக்கு மேல பெட்ரோல் பங்க்ல வந்து ஃபன்னா பேசிட்டு இருப்போம். அப்போ மின்னல் வீரர்கள் டீமை பார்த்தீங்கன்னா இதுல யாருமே இல்லாத மாதிரி இருக்கு, இவர் என்ன நினைச்சுதான் இந்த டீமை எடுத்தாரு என்னன்னு சொல்லிட்டு நாங்கள் எங்களுக்குள்ளே பேசிட்டு இருக்கோம். ஆனா அவரு இல்லை அந்த ஸ்பாட்ல, செந்தில் அண்ணா அந்த ஸ்பாட்லயே இல்லை. நானு நம்ம பழனிவேல் சாரு, அப்புறம் இன்னும் என் டீம் பிளேயர்ஸ் ஒரு 4-5 பேர் இருந்தாங்க, பேசிட்டு இருந்தோம். மின்னல் வீரர்கள் இந்த எம்பிஎல் சீசன்ல 8வது இடத்தை யாரு பிடிப்பாங்க, அந்த 8வது இடம் யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபன்னா ஒரு கதை பேசிட்டு இருந்தோம். அதுல நான் சொன்னேன் 8வது இடம் கண்டிப்பா மின்னல் வீரர்களுக்கு தான் அப்படி இருக்கும், ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்கு அந்த டீமை பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு மதியம் தான் நான் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி மன்னிப்பு கேட்டுக்கணும் அதுக்காக. ஏன்னா நான் தப்பா பேசிட்டேன், மன்னிச்சிங்க. 8வது இடம் வரும்னு உங்க டீமை சொன்னேன், ஆனா நீங்க 8 டீமுமே ஓரந்து கட்டிட்டு 2வது இடத்துல வந்துட்டீங்க, நீங்க தான் கப் அடிப்பீங்க நினைச்சோம். இதுக்கு மனமார்ந்த மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே வருந்தேன் நான் அந்த வார்த்தையை விட்டதுக்கு. ஏன்னா கிரிக்கெட்டு எப்ப வேணாலும் யாரை வேணாலும் எங்க வேணாலும் கொண்டாந்து நிறுத்தன்றதுக்கு உதாரணம் செந்தில் அண்ணன் நிரூபிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 44 வயசாகுது அவருக்கு. அவருடைய பவுலிங் பாத்தீங்கன்னா இன்னமும் எக்ஸ்ட்ரா நிறைய போட்டுட்டு தான் இருக்காரு. 44 வயசுல நம்மளாம் கிரிக்கெட் ஆட முடியுமான்னு யோசிச்சாலே பயமா இருக்கு. ஏன்னா 2 முட்டி வீங்கி போச்சு எனக்கு, தொடர்ந்து கிரிக்கெட் ஆடின்னு இருக்கோம். முட்டி வீங்கிட்டு அவர் காலையில மேட்சை முடிச்சு அசால்ட்டா அவங்க வீட்டுல தண்ணி கேன் எடுத்து சொன்னாங்க, 2 கேனை தூக்கி தோல் மேல போட்டு போயினே இருக்காரு. அண்ணா வேற லெவல். எஸ் ராஜிகா, அவருக்கு என்ன வயசுன்னு எனக்கு தெரியும். சிவபாரதி நீங்க அடக்கி வாசிங்க, அவர் இன்னும் இளமையாதான் இருக்காரு. இல்ல எதுக்காக இதை சொல்ல வந்தேன்னா, நாம யாரையுமே தரம் தாண்டி பேசிடக்கூடாதுன்றதுக்கு மின்னல் வீரர்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். ஏன்னா நம்ம வந்து தலகணத்தோட சுத்தவும் கூடாது. நான் சொன்னேன், நான் விளையாட்டா தான் சொன்னேன், சீரியஸா சொல்லல. மின்னல் வீரர்கள் 8வது இடத்தை பிடிப்பாங்க, தமிழ் வீரர் 7வது இடத்தை பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். பட் ஆனா மின்னல் வீரர்கள் எல்லாரையுமே அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குறதுக்கான முயற்சி கொஞ்சம் 70% வந்துச்சு அவங்களுக்கு. காலையில ஏதோ ஒரு இடத்துல அவங்க மிஸ் பண்ணதால செகண்ட் பிரைஸ் வாங்க வேண்டிய இடத்துக்கு போயிட்டாங்க. இருந்தாலும் மனமார்ந்த வாழ்த்துக்கள், சூப்பரா விளாண்டீங்க, எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சு. பூமணி அப்படின்ற ஒரு பிளேயர் வந்து கிட்டத்தட்ட 329 ரன் அடிச்சிருக்காரு, வேற லெவல் பேட்டிங். இந்த சீரீஸ் இந்த எம்பிஎல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட்லயே அவர் தான் லீடிங் ஸ்கோர்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட்ல 330 போல இல்ல ஸ்கோர், அதான் 220 240 தான் அடிச்சிருந்தாங்க. இப்போ இந்த சீசன் தான் 329 330 அடிச்சிருக்காரு பூமணின்றவர் தான். நல்ல எக்ஸ்ட்ரா நிறையான பேட்டிங், நல்லா ஆடி கொடுத்தாப்புல. அந்த டீம் வந்து ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு திறமையை காட்டினாங்க. பிரபாகரன்ற ஒரு பாண்டிச்சேரி போலீஸ்ல இருக்காரு, ஒவ்வொரு மேட்சுமே அவங்க அணிக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி கொடுத்தாப்புல. நல்லா விளாடுனீங்க தம்பி, நல்லா விளாடுனீங்க, ஆல் தி பெஸ்ட். அப்புறம் விஸ்வா சொல்லணும், போன சீசன்ல என்னெல்லாம் தப்பு நடந்ததோ அதெல்லாம் திருத்திக்கிட்டு விஸ்வா அவர்களுமே அவங்க டீமுக்காக எக்ஸ்ட்ரா நிறைய நல்லா பிளே பண்ணாங்க. இன்னொரு விஷயமும் சொல்ல ஆசைப்படுறேன், செந்தில் அண்ணனுக்கு எப்படி 44 ஏஜோ அதே மாதிரி அந்த டீம்ல ஒரு வயசான பிளேயரும் ஒருத்தர் இருக்காரு, சீனிவாசமூர்த்தி. அவருமே அந்த மாதிரிதான் 44+ தான். ஆனா அவங்க டீமுக்காக அவர் கொடுக்குற எஃபர்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. பேட்டிங் கொடுத்தா ஒரு 30 ரன் அடிக்கிறாரு, பவுலிங் கொடுத்தா ஒரு 3 விக்கெட் எடுத்துறாரு. இதுல இருந்து நீங்க ஒரு விஷயத்த மட்டும் கண்டிப்பா புரிஞ்சுக்கணும், பெரியவங்களுக்கும் சரி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள எல்லாருக்குமே ஒரு அனுபவம் இருக்குது. அவங்க சொல்றாங்கன்னா அது உங்க வாழ்க்கையிலயும் அதை நடைமுறைப்படுத்துங்க, அப்பதான் கண்டிப்பா நீங்க மேல வருவீங்க அப்படின்றத நான் சொல்ல ஆசைப்படுறேன். சின்ன இவங்க என்ன சொல்றது நம்ம என்ன கேட்கறது அப்படின்னு இல்லாம ஒரு வயசுல பெரியவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. நல்ல விஷயமா இருந்தது அதை உள்ள ஏத்திக்கோங்க, மனசுல ஏத்திக்கிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. நீங்களும் வாழ்க்கையில சக்சஸா வரலாம் கண்டிப்பா. ரொம்ப நேரம் பேசினா போர் அடிக்கும்.
பிரசன்னா வேற என் மூஞ்ச பார்த்தே சிரிச்சுனே இருக்கிறான், பயமா இருக்குது. அவன் இதுக்கப்புறம் வெறுப்பேத்த ஆரம்பிச்சிருவான், அவனும் சிவபாரதி சேர்ந்து. அப்புறம் இன்னொரு டீமை பத்தி மட்டும் பேசிடுறேன், அது என் டீம் தான் வெற்றி. ஏன்னா நாங்க 3வது இடத்த வந்திருக்கோம். என் டீம் பத்தி நாமளே பெருமையா பேசினா அது நல்லா இருக்காது. எங்க பசங்களும் அப்படிதான் நல்லா ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. என் டீம்ல இருக்கிற யங்ஸ்டர்ஸுமே நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. என் டீம்லயுமே ஒரு ஸ்டார் பிளேயர்ஸ்லாம் ஒரு 3 பேர் இருக்காங்க. ராஜேஷ், ஜானகிராமன், அதான் பிரேமு, கீர்த்தி சீலன், யூசப், அப்புறம் அவர் அட்டாக் அமர்னு சொல்லுவாங்க, ஒரு பேரு அட்டாக் அமர் தான். ராதாகிருஷ்ணன் ஆக்சுவலா ஒரு பேரு. ஆமா, பவுலிங்ல அட்டாக் பண்ணுவாப்ல. ஸோ அதனால எங்களுடைய கோஆர்டினேஷனும் கொஞ்சம் இந்த டைம் நல்லா இருந்ததால நாங்க போன டைம் 4th பிரைஸ் வாங்கினோம். இப்போ நாங்க 3rd வந்து நிக்கிறோம். அதுக்கும் எங்க டீமுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. நம்ம 4 டீம் பிரைஸ் வாங்கிட்டோம். அங்க பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வந்து நம்ம 4 டீம் போனா போதும் அப்படின்னு இல்லாம ஒரு சில டீமும் இங்க வந்திருக்காங்க. இன்னும் அந்த 4 டீமும் வரணும். ஏன்னா இந்த எம்பிஎல பத்தி சில தவறான கண்ணோட்டம்லாம் நிறைய பேர்கிட்ட பதிவாகுது, பிளேயர்ஸ் கிட்ட. நான் ஒரு விஷயத்த மட்டும் வேண்டி கேட்டுக்கிறேன், என்னன்னா எம்பிஎல் நடத்துறாங்க, இது ஒழுங்கா நடத்தல, இவங்க இஷ்டத்துக்கு நடத்துறாங்க, இவங்களே ரூல்ஸ் போட்டுக்கிறாங்க, கமிட்டின்னு ஒன்று ஆரம்பிச்சு இவங்களே பண்ணிக்கிறாங்க. இதை கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. நான் சொல்ல வர்றது ரைட்டா தப்பா நீங்க உங்க மனசாட்சிக்கு தெரியும், அதை நீங்க அனலைஸ் பண்ணா போதுன்றதுக்காக தான் நான் இந்த இடத்த நான் பேசணும்னு ஆசைப்படுறேன். ஒரு எம்பிஎல்னு ஒன்று உருவாக்கி அதுல சில தவறுகள் நடக்கிறதுக்கு இயல்பு தான். பட் இருந்தாலும் இவங்க என்ன நடத்துறாங்க, இவங்க நடத்ததே சரியில்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்க. பட் ஆனா இதுல எவ்வளவு சிரமங்கள் இருக்கு, எவ்வளவு பொருட்செலவு இதுல தேவைப்படுது அப்படின்ற விஷயத்தையும் நீங்க பார்க்கணும். ஒவ்வொருத்தருகிட்டையும் போயிட்டு நிற்கும் போது உங்களுக்கு என்ன, நீங்களே ஸ்பான்சர் பண்ற இடத்துல இருக்கிறீங்க, நீங்க எதுக்கு காசு கேட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிராகரிக்கிற இடமும் இருக்குது, அசிங்கப்படுத்துற இடமும் இருக்குது. ஸோ அந்த இடத்துல அவங்களுக்கு தான் தெரியும் அவங்க எவ்வளவு அனுபவப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு அசிங்கப்பட்டிருப்பாங்க. அந்த இடத்துல ஒருத்தவங்க கிட்ட போய் ஸ்பான்சர் கேட்கும் போது ஸ்பான்சரை கொடுக்கணும்னு என்னங்கிறவங்க கண்டிப்பா தாராளமா கொடுத்துருவாங்க. செந்தில் அண்ணன் போய் கேட்கும் போது அவர்கிட்ட ஒரு பாண்டிங் இருக்கும், சுமன்ராஜ் நான் போய் கேட்கும் போது என்கிட்ட வேற விதமான பாண்டிங் இருக்கும். இப்ப அவர் கராத்தே பழனிவேல் சார் போறாருன்னா அவர்கிட்ட ஒரு பாண்டிங் இருக்கும், டென்னிஸ் பால் பழனிவேல் சார் போறாருன்னா அவர்கிட்ட ஒரு பாண்டிங் இருக்கும். 4 விதமான பார்வையில நம்மள பாக்குறாங்க பப்ளிக் இல்லையா. ஸ்பான்சர்ஸ் கேட்கும் போதே ஸ்போர்ட்ஸுக்குன்னு வந்து கேக்குறீங்க, ஆனா நீங்க எப்படி சொல்றது, நீங்க ஒழுங்கா நடத்தலையாமே, அதனால எப்படி? அப்ப நம்ம பிளேயர்ஸ் வெளியில நம்ம பத்தி எப்படின்னா நம்மள நாமளே திறந்தாந்து பேசிக்கிறதால தான் இது வெளியில பரவலா தப்பா பேசப்படுது. ஒரு எம்பிஎல் நடத்தணும்னா எவ்வளவு செலவாகுதுன்றது யாருக்காவது தெரியுமா? இங்க பிளேயர்ஸ் யாருக்காவது தெரியுமா? யாராவது தெரிஞ்சா சிம்பிளா சொல்லுங்க ப்ளீஸ். ஒரு எம்பிஎல் நடத்தி முடிக்கணும் அப்படின்னா எத்தனை லட்சம் செலவாகும் கொஞ்சம் சொல்லுங்களா? பரவாயில்ல, கூச்சப்பட யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க, தெரிஞ்சவங்க சொல்லுங்க. கமிட்டியை தவிர, கமிட்டியில ஒரு ஆளை தவிர்த்து வேற ஆள் யாராவது வேற்று ஆள் யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்க, இல்ல ஒரு தோராயமா சொல்லுங்கப்பா. ஓகே சூப்பர். அவர் சொல்றாரு 10 லட்ச ரூபா ஆகும்னு சொல்றாரு. ஆகுமா ஆகாதா? டெஃபினட்டா ஆகும். 10 லட்ச ரூபான்றது கண்டிப்பா ஆகும். ஆனா அந்த 10 லட்சம் எங்க இருந்து கிடைக்குது நம்மளுக்கு? நம்ம பிளேஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் காசு, நம்ம ஓனர்ஸ் நம்மளுக்கு கொடுக்குற காசு. மொத்தம் ஒரு டீமுக்கு 75,000 ரூபாய் நம்ம ஸ்பெண்ட் பண்றோம். அந்த 75,000த்துல 50,000 ரூபாய் நம்ம டீம் ஏலம் எடுக்கிறோம் இல்லையா, அந்த அமௌண்ட் போயிடும். ஏலம் பிளேயர்ஸ் அமௌண்ட் போயிடும். மீதி 25,000 தான் நம்ம கமிட்டிக்கே கொடுக்குறோம். 8 டீம். அந்த 8 லட்சம் எங்க இருந்து வருது யாருக்காவது தெரியுமா? 8 லட்சம் எங்க இருந்து வருதுன்னு? அந்த சின்ன தம்பி கை தூக்குறப்ப எங்க இருந்து வருது? பேங்க்ல இருந்து வருது. சூப்பர், வேற லெவல். பிரசன்னாவும் சிவபாதியும் மூஞ்ச பார்த்து சிரிச்சுதான் அசிங்க பார்த்தானுங்க. பேங்க்ல இருந்து வருது. வேற லெவல் தம்பி, சூப்பர் சூப்பர். இல்ல அந்த தம்பி கூச்சமே கரெக்டா தெளிவா தில்லா சொல்றாப்ல. நான் இவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருக்கேன், யாராவது ஒரு ஆள் சொல்லுங்கன்னு. யாராவது முன் வந்தீங்களா? கையை தூக்குனாப்ல, எங்க இருந்து வருது? பேங்க்ல இருந்து வருதுன்றாப்ல. கரெக்ட் தான், பேங்க்ல இருந்து தான் வரும். அந்த பேங்க்ல வச்சுக்கிறவங்க பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுக்கணும்ல. அந்த 8 லட்சத்தை அந்த கமிட்டியில் இருக்கிற மெம்பர்ஸ் போயிட்டு கலெக்ட் பண்ணும்போது படுற அவமானங்கள் நிறைய இருக்கு. நம்ம தவறுகள் நடக்குதான், அம்பையர் பண்ற தப்புனாலதான் நிறைய விஷயங்கள் தவறா தெரியுது. நம்ம அம்பையரையும் நம்ம வந்து குறை சொல்லிட முடியாது, எல்லாத்தையும் கரெக்டா பாத்துட முடியாது. கேமரா வச்சிருக்கோம், அதையும் மீறி தவறு நடக்குது. ஆனா நம்ம வந்து எப்படி பேசுறோம்னா அம்பையர் பண்றது சரியில்லை,
பவுலிங் மாங்க அடிக்கிறாங்க, அது நோபால் கொடுக்கறது இல்ல. இவ்வளவு விஷயம் நிறைய போயிட்டு தான் இருக்கு, நிறைய வந்துட்டு தான் இருக்கும். எல்லா டீம்லயுமே அவங்கவுங்க கேப்டனுக்கு தெரியும் நம்ம பையன் மாங்க அடிக்கிறானா மாங்க அடிக்கலையா, அவனுக்கு பவுலிங் கொடுக்கலாமா கொடுக்க கூடாதான்னு. ஆனாலும் நம்ம டீமை ஜெயிக்க வைக்கிறதுக்காக நாம சுயநலமா யோசிச்சு சில தவறுகளை அந்த இடத்துல பண்றோம் தான். அது என்ன உட்பட நான் சொல்லிக்கிறேன், நான் யாரையும் பொதுவா சொல்ல, நான் என்னையே கூட வச்சுக்கிறேன். 8 டீம் கேப்டனுமே அவங்க மனசாட்சிப்படி பவுலிங் நல்ல பவுலர் தான் பவுலிங் கொடுக்கணும், செக்கிங் அடிக்கணும், பவுலிங் கொடுக்கூடாதுன்னா கொடுக்க மாட்டாங்க. பட் ஆனா நம்மளுடைய எண்ணம் என்னன்னா, சுயநலம் என்னன்னா, என் டீம் ஜெயிக்கணும், நான் மேல வரணும். ஸோ அப்போ நான் யாருக்கு வேணாலும் பவுலிங் கொடுப்பேன் அப்படின்ற எண்ணங்கள் தான் எல்லாருக்குமே இருக்கு. நான் யாரையும் மீன் பண்ணி சொல்லலை, நான் அதனால தான் எக்ஸாம்பிள் என்னையே சொல்லிக்கிட்டேன். அம்பையர்ஸ் நோபால் கொடுக்கல, எல்பிடபிள்யூ கொடுக்குறாங்க, பேட்ல பட்டுது ஆனா பேட்ல பட்டுது, எல்பிடபிள்யூ அவுட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் நான் பார்த்தேன். நிறைய கான்ட்ரவர்சிலாம் உருவாச்சு தான். இந்த டீம் தப்பு பண்ணுச்சு, இந்த டீம் சண்டை போட்டுது, இது எல்லாமே நடக்கும் தான். இதனால ஒட்டுமொத்த எம்பியிலும் சரியில்லை, செக்ரட்டரி பேசுற பேச்சு சரியில்லை, அவங்க கூட இருக்கிற கமிட்டி மெம்பர்ஸ் பேசுற பேச்சு சரியில்லை, இப்படிலாம் சில பிரச்சனைகள்லாம் உருவாச்சு தான். இருந்தாலும் அதையும் தாண்டி இந்த 8 லட்சம் பணம் வர்றதுக்கு அவங்களுடைய உழைப்பு, இந்த இடத்துக்கு கொண்டு வர்றதுக்கு அவங்களுடைய, இப்போ எல்லாருக்கும் ஃபேமிலி இருக்கு, எல்லாருமே சின்ன பசங்க இல்லை, ஒவ்வொருத்தவங்களும் 40 வயசுக்கு மேலதான். இந்த கமிட்டியில இருக்கிறவங்கள ஏஜ் கம்மியா இருக்கிறவங்க பார்த்தா ஒரு சில பேர் தான், மீதி எல்லாருக்கும் 40க்கு மேலதான். அவங்களுக்கும் ஃபேமிலி இருக்கு. கல்யாணம் ஆனவங்களுக்கு எவ்வளவு குடும்ப சுமைகள் இருக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கல்யாணம் ஆனவங்களுக்கு தெரியும், கல்யாணம் ஆனவங்களுக்கு கல்யாணம் ஆகும்போது தெரியும். ஸோ அப்போ அவங்க அதெல்லாம் மீறி இந்த 1 மாசத்துக்கு முன்னாடி 2 மாசத்துக்கு முன்னாடி இந்த பிளான் பண்ணி, இதுக்கு இவ்வளோ தொகை தேவைப்படுது, இந்த இடத்துல வந்து நிற்கணும்னா இவ்வளோ அமௌண்ட் தேவை, நம்ம போயிட்டு ஓடி ஓடி கலெக்ட் பண்ணி ஒரு நல்ல ட்ரெஸ் கொடுக்கணும், யூனிஃபார்ம் கொடுக்கணும், உங்களுக்கு ஒரு நல்ல பால் கொடுக்கணும், ஒரு நல்ல கிரவுண்டில் உங்களை விளையாட வைக்கணும், புரியுதுங்களா? ஒரு நல்ல கேமராவில் எடுத்து லைவ் வீடியோ போட்டு உங்களை விளையாட வைக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட, நல்ல எண்ணத்தோடு தான் எல்லாம் செய்கிறாங்க. அதில் சில தவறுகள் நடக்கும் தான். ஆனால் நம்ம அதை அழகாக விளையாடிட்டு, ஒரு சில தவறுனால 1 நிமிஷம் நடக்கிற தவற ஓல் எம்பிஎலும் சரியில்லை, கமிட்டி சரியில்லை அப்படின்னு ஈஸியாக கொச்சப்படுத்திட்டு போயிடுறோம். நான் கமிட்டியில் இருக்கிறதால இதை பேசலை, நான் ஒரு ஆஸ் ஏ பிளேயராக தான் சொல்கிறேன். அவங்களுடைய கஷ்டத்தையும் நம்ம அவங்க பக்கம் நின்று பாருங்கன்னு தானே சொல்கிறேன். இங்கே எல்லாரும் வந்திருந்தா பேசலாம்னு நினச்சேன், பட் வந்தவங்களுக்காக நான் பேசிடுறேன். நீங்களும் போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்கள், நம்ம எம்பிஎல் நல்லபடியாக நடக்குதுன்னு நான் நம்புகிறேன், நீங்களும் நம்புங்க. ஏன்னா நல்லபடியாக நடந்தால் மட்டும்தான் இந்த இடத்துக்கு வந்து நிற்க முடியும். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷனில் இந்த இடத்துல நம்ம எல்லாம் வந்து உட்கார முடியும். நல்லபடியாக நடக்கலைன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வர முடியாது. நிறைய பிரச்சனைகளை சந்திச்சு பிரச்சனையை பாதியிலே முடிஞ்சு போயிருக்கும். ஸோ எல்லாத்தையும் இன்னொன்னும் சொல்லிடுறேன், இன்னொன்று பாராட்ட ஆசைப்படுறேன். எதுவுமே கான்ட்ரவர்சியா ஓடினாலும், பிரச்சனைகளை வெளியில நாம சும்மா வேற விதமா பேசிக்கிட்டாலும் கூட அதை அனுசரிச்சு ஃபைனல் வரைக்குமே நம்ம பேசிக்கிறோமே தவிர அதை ஒரு பிரச்சனையை ஆக்காம வெறும் பேச்சோட முடிச்சுக்கின்னு மறுபடியும் ஃபைனல் விளையாடி நம்ம எம்பிஎல் சீசன் 2 கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். இது உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது, ரொம்ப பாராட்டுக்குரியது. எல்லா டீமுக்குமே நான் மனமார்ந்த பாராட்ட தெரிவிச்சுக்கிறோம் இந்த கமிட்டி சார்பா. ஸோ இனி வரும் காலங்கள்லயும் சரி, ஏதாவது ஒரு தவறு நடந்தாலும் அதை பெருசுப்படுத்திக்காம நம்மளுக்குள்ள உட்காந்து பேசிக்கிட்டு அதை பேசி தீர்த்துக்கின்னு மறுபடியும் எப்படி இந்த தவறெல்லாம் திருத்திக்கிட்டு மறுபடியும் நல்ல முறையில் இதை நடத்தலாம் அப்படின்றத மட்டும் நம்ம பேசுவோம். நடந்த தவறை பற்றி எதுவும் ஒரி பண்ணிக்காதீங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷத்துல நம்ம ப்ரைஸ் கொடுக்குறோம், எல்லாருமே இங்கே வந்துருவாங்க. கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. பசியில் இருப்பீங்கன்னு தான் கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வந்துச்சு, பத்தலன்னா சொல்லுங்க, மறுபடியும் ஸ்நாக்ஸ் வரும். கடை அதெல்லாம் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கடையெல்லாம் திறந்து வாங்கிடலாம். அது இல்லாமல் இந்தியா நியூசிலாந்து ஃபைனல் போயிட்டு இருக்கு, அதுவே நம்மளுக்கு ஒரு பெரிய விருந்து தான். அதை பார்த்துட்டு இருங்க கொஞ்ச நேரம். ரொம்ப நேரம் பேசினா என்னையும் திட்ட ஆரம்பிச்சிருங்க. ஸோ அதனால நானும் உங்க பக்கம் வந்து உட்காந்துக்கிறேன். அடுத்தபடியா நம்ம சேர்மேன் அவர்கள் மட்டும் ஒரு சில வார்த்தைகள் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்கறதுக்காக அண்ணனை அழைக்கிறேன். அவர் நிராகரிக்கிறாரு, இருந்தாலும் அவர் வந்து ஒரு சில வார்த்தைகள் உங்களுக்காக, ஏன்னா அவருடைய அனுபவத்தையும் கொஞ்சம் பகிர்ந்துன்னு ஆசைப்படுறேன். இந்த மேடையில் பேச வாய்ப்பு எனக்கு மனமார்ந்த நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன். தேங்க்யூ வெரி மச். அனைவருக்கும் வணக்கம். இந்த மாலை பொழுதில் அனைத்து விளையாட்டு வீரர்களை சந்திப்பு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இங்க சுமன் ராஜ் நல்ல முறையில் உரையாற்றினார். அவருடைய கிரிக்கெட்டுக்காக எந்த வேலையா இருந்தாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு கிரிக்கெட்னா பேட்டை அப்பயும் தூக்கிட்டு போயிட்டு நம்ம 30 வருஷமா பாக்குறோம். நம்ம ஏசு ராஜா பழைய டீம்மேட்டு, இருந்தாலும் இன்னும் விளையாடுற இவங்க எல்லாம் விளையாடுறது பார்த்தா நமக்கு சந்தோஷமா இருக்கு. எனக்கு லாஸ்ட் 2 வருஷத்துக்கு முன்னாடி விளையாட்டு தான் இருந்தேன். பட் நம்ம கிரிக்கெட் விளையாடுவோம், அந்த அளவுக்கு பெரிய பிளேயர் தான் கிடையாது. நம்ம இந்த ஷூட்டிங் லைன்ல இருக்கோம்.
துப்பாக்கி சுடுவோம் இந்தியா லெவலில் ஒரு இந்தியன் ஸ்குவாட்ல இருக்குனால நமக்கு அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் நம்ம ப்ரொஃபஷனலு. இது நம்ம வந்து இப்போ மனைவிப்பட்டை பொறுத்த வரைக்கும் மனைவிப்பட்டை பிரீமியர் லீக் இது மாதிரி நம்ம வில்லேஜ் இருந்து நம்ம ரொம்ப உண்மையான அது என்ன சொல்றது, அதாவது கிரிக்கெட் எடுத்து இப்போ நாட்டில் விளையாடுறாங்க அவங்க எல்லாம் பெரிய திறமைசாலி கிடையாது, திறமைசாலியா உருவாக்கப்படுறாங்க. அது காரணம் என்னன்னா வாய்ப்பு நிறைய பேருக்கு கிடைக்காம இருக்கு. இப்ப பாருங்க இந்த கொம்மன் டீம் தொடர்ந்து சங்கரபணி கொம்மன் வந்து 2 டைம் ஒன் சைடு மேட்ச் என்ன கேட்டா நான் அப்படிதான் சொல்லுவேன். பட் அவங்களுடைய அதை எல்லா கஷ்ட நஷ்டத்தையும் வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணி தான் நல்லா விளையாடுறாங்க. இப்ப மின்னல் வீரர்கள் அப்ப நிறைய விமர்சனம் என்ன பேராசிரியர் கேட்டான் என் தம்பி என்ன செந்தில் அந்த இது மாதிரி டீம் எடுத்திருக்கு எப்படி நான் பரவாயில்ல இன்னைக்கு வந்து ஃபைனல் அடிச்சு அதோடைய செந்திலுடைய மொழி உழைப்போம் அந்த டீமோட விளையாட்டு அர்ப்பணிப்பு தான் இந்த லெவலில் கொண்டு வந்திருக்கு. மற்றபடி பழனிவேலு கரையத்தை பழனிவேல் வந்து பரவாயில்ல கொஞ்சம் முன்ன பின்ன பேச தெரியும். எல்லா விஷயம் ஒரு வாக்குவாதம் பண்ணாலும் அது ஒரு நல்ல முடிவா வந்து எல்லாத்துக்கும் அவர் முன்னாடி நிற்பாரு. இப்ப நாங்கெல்லாம் அந்த பெரும்பாலும் அந்த ஒரு இந்த சைட்ல இருந்து அந்த பக்கம் வரவே இல்லை. தொடர்ந்து எனக்கு மேட்ச் இருந்ததுனால நம்ம இன்டர்நேஷனல் செலக்ஷன் ட்ரையல்னுவாங்க, அதனால நம்ம இந்த பக்கமே வராத நம்ம எதுவுமே வந்து கருத்தை கூடக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம பெருசா நம்ம எதுவுமே மூக்க நுழைக்கல. ஏன்னா எனக்கு ஸ்டார்டிங்ல இங்க எல்லாமே இங்க லோக்கல்ல விளையாடிட்டு இருக்கும்போது அந்த நெட்ஸ் எல்லாமே உருவாக்கி நம்ம பசங்க எல்லாரையும் அந்த சிஐபி அது மாதிரி கூட்டும் போய் விட்டோம். இன்னைக்கு இந்த லெவலுக்கு வந்திருக்குன்னா அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் சாதாரண விஷயம் கிடையாது. இப்ப நான் சாதாரண இங்க பார்த்தா ஒரு கேஆர் பாளையம் திருநூலகிற ஒரு வில்லேஜ் தான் நம்ம. இன்னைக்கு நம்ம ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு இந்தியா டெல்லி மட்டும் ஒரு இந்தியன் ஸ்கோர்ல இருக்குன்னா அது நம்முடைய முயற்சி தான். மற்றபடி நான் எப்படியா இருந்தாலும் எல்லாராலையும் முடியும். அந்த நம்பிக்கை வச்சா நீங்க நாளைக்கு இந்திய டீம் விளையாடலாம். இந்தியன் டீம் விளையாடுறோம் கடவுள் கிடையாது. உங்களை முழுசா அர்ப்பணித்தீங்கன்னா நீங்க விரும்புற விளையாட்டுல உங்களை டாப்பா வர முடியும். அதுக்காக எவ்வளவு தியாகங்கள் நீங்க செய்யணும் அப்படின்னா கண்டிப்பா உங்களால வரணும். இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். தேங்க்யூ. டைம் எடுத்து சங்கராபரணி கோமன் சிங் அணி தலைவர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அவர்கள் ஒரு சில வார்த்தைகள். அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த எம்பிஎல் சீசன் 2 பரிசளிப்பு விழாவில் வருகை தந்துள்ள அனைத்து அணி வீரர்களுக்கும் மற்றும் ஆரம்பத்துல இருந்து பிரச்சனை ஆரம்பிச்சது. பிரச்சனை தான். ஆனா ஒரு வழியா பொருட்செலவு தேவைப்படுதுதான். அதுல குறைகளை சுட்டி காட்டினா நிறைய சுட்டி காட்டலாம். அதுக்கான இடம் இது கிடையாது. ஆனா ஆரம்பத்துல அப்படி கான்ட்ரவர்சி இருந்தாலும் கடைசியா இந்த மேட்ச் முடிக்கிறதுக்கு வந்து எல்லாருமே வந்து பெரியல வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கிறீங்க. அதனால வந்து இந்த மேட்ச் வந்து சிறப்பா முடிஞ்சிருச்சு.
மின்னல் வீரர்கள் பத்தி ஒரு டைம் பேசிட்டு போது நான் கூட அதை ஒரு டைம் நெட்ஸை விளையாட்டு இருந்தேன். அவங்க பிளேயர்ஸ் யாருன்னு எனக்கு தெரியாது. நான் கூட அப்படிதான் நினைச்சேன். அவங்க தான் 8வது வருவாங்க தான் நானே சொன்னேன், அறிக்கிட்டேன். அவர் யாருதான் எடுத்து வச்சிருக்காருன்னு தெரியல. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது புதையல் மாதிரி எல்லாரையும் ஒழிச்சு வச்சிருக்காரு. மேட்ச்ல தான் தெரிஞ்சது. எங்க டீம் இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சீசன்ல வந்து 25 6 அடிச்சிருக்கிறேன். நானு இதை பெருமையா சொல்ல, ஆக்சுவலா பிராக்டிஸ் பண்ணேன். இந்த டைம்ல வந்து அந்த குமராபாளையம் நெட்ஸ் அந்த தம்பிக்கு வந்து என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பா அந்த லோகேஷ் வந்திருக்கேன்னு தெரியல. நான் வந்து மோஸ்டா பாத்தீங்கன்னா 11-12 மணிக்கு தான் பிராக்டிஸ் போவேன். நடராத்திரில தான் போவேன். நான் அட்வொகேட் மேட்ச் போகும்போது அதுக்காக பிராக்டிஸ் பண்ண போனது. அதெல்லாம் பாத்தீங்கன்னா மற்ற ஊர்ல நம்ம விளையாட போகும்போது யாரும் நமக்கு அந்த ஃப்ரீ டைம்லாம் கிடைக்காது. அப்படி ஆனா எத்தனை மணிக்கு போனாலும் தம்பி எந்த விதமான சுணக்கமும் காட்டாம அந்த பக்கெட் எடுத்து வந்து கொடுத்துட்டு நீங்க எத்தனை மணிக்கு தானே விளையாடுங்கன்னு சொல்லிட்டு அந்த லைட்டை போட்டு விட்டு தான் போவாரு. நன்றி தம்பி. அந்த நெட்ஸுக்கு இது பண்ண நம்ம அதுல விளையாடுனதுதான் நமக்கு பந்துலாம் தேய ஆரம்பிச்சிது. அதனால வந்து அந்த குமராபாளையம் வாரியர்ஸா உங்களுக்கு வந்து என்னுடைய வந்து மனமார்ந்த நன்றி. எங்க டீம் வந்து கமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா நான் அவங்களை டிஸ்டர்ப் பண்றதே கிடையாது. பிராக்டிஸ்ல தான் ஒருத்தவங்க மாத்த முடியும். என்னோட பர்சனலான கருத்து இது. மேட்ச்ல போய் யாரையும் மாத்த முடியாது. திட்டுறதுனாலயோ இப்படி பண்ணுங்க அப்படி பண்றதுனாலே ஒன்றும் பண்ணவே முடியாது. நான் அவங்களுக்கு வந்து 100% நான் அந்த ஸ்குவாட்ல தலையிடவே மாட்டேன். அவங்க கேப்டன் பாத்துக்குவாங்க, பிளேயர்ஸ் பாத்துக்குவாங்க. யாரையும் திட்டாதீங்கன்னு சொல்லிடுவேன். ஜெயிச்சா ஓகே, தோத்துட்டா அடுத்தது பாத்துக்கலாம்னு சொல்ல. அதுதான் எங்க டீமோட வெற்றி காரணம்னு நினைக்கிறேன். எங்க டீம் பிரிட்டு தான். அதே மாதிரி நம்ம யார்ட்டையும் போய் ஸ்பான்சர் பெரிய சிக்கலா தான் இருந்துச்சு. அவங்க பேட்டே ஒரு 1,50,000 வாங்கினோம். நான் யார்ட்டையும் ஸ்பான்சர் கேட்கறது ஒரு மாதிரி தான் இருக்குது. நீங்களே ஸ்பான்சர் பண்ணலாம், நான் வரீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. தோத்துட்டா அந்த டீம்லாம் நல்ல டீம்லாம் கிடையாது. இப்போ இந்த வேல்ஸ் வீரர்கள்ல இருந்து தமிழ் தீரன்ஸ்ல இருந்து நல்ல டீம் தான். அவங்க வெற்றி தளபதியெல்லாம் லாஸ்ட் டைம் வந்து ஃபைனல்ஸ் வந்தாங்க. அவங்களுக்கு வந்து பிளேயர் ஷார்டேஜ் எல்லாம் அதே மாதிரி ஆயிடுச்சு. நான் ஒரு 4 டீம் வந்து பிளே ஆஃப் வந்து கெஸ் பண்ணியிருந்தேன். வேல்ஸ் வீரர்கள் கெஸ் பண்ணியிருந்தேன், தமிழ் திறன்ஸ் கெஸ் பண்ணியிருந்தேன். ஆனா வந்து லாஸ்ட் டைம்ல வந்து அது மாதிரி மாறிடுச்சு. அதனால வந்து ஜெயிக்கிறவங்க எல்லாம் நல்ல டீமும் கிடையாது, தோக்குறவங்க எல்லாம் வந்து அப்படியும் கிடையாது. நம்ம இவ்வளவு தூரம் செலவு பண்ணி நடத்துறோம். ஆனா இது அடுத்த கட்டத்துக்கு லாஸ்ட் டைமே அப்படிதான் முடிவு பண்ணோம், அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போறோம்னு சொல்லிட்டு. நான் அதுக்கான நம்ம முன்முயற்சி எடுக்கவே இல்லை. இப்ப சிஏப்ல இருந்து ஒரு டீம் கொடுத்துருக்காங்க போல இருக்குது. அது எத்தனை பேர் யங்ஸ்டருக்கு வாய்ப்பு கொடுத்துருங்கன்னு தெரியல. அது மாதிரி யங்ஸ்டருக்கு வந்து வாய்ப்பு கொடுங்க. கொடுத்துருந்தா ஓகே. எனக்கு கொடுக்காத மாதிரிதான் தகவல் வந்துச்சு. கராத்தே பண்ணி போய் என்ன விளையாட போறான்னு தெரியல. சிஏப்ல எதுக்கு போறான்னு தெரியல. ஒரு செகண்டரி ஃபைனல் நடக்குது. லாஸ்ட் டைம் ஃபைனல்ல தப்பு தான், அதே தப்பு தான் இந்த வாட்டம் பண்றீங்க. அது கொம்மன்ஸ் போறதுனால அப்படி செய்றீங்களான்னு தெரியல. ஒரு இனாகரேஷன் மாதிரி தானே ஃபைனல் இருக்கணும். ஆனா ஒரு சாதாரண பெட் மேட்சுக்கு இருக்கிற இது கூட இல்லை. அவ்வளோ மோசமா நீங்க அரேஞ்ச்மெண்ட்லாம் இருந்துச்சு. அது வந்து உள்ளபடியே லாஸ்ட் டைமே சொன்ன கொரிஸ் தான். அது ஏன் தான் தொடர்ச்சி அப்படி நடக்குதுன்னு தெரியல. நான் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் என்ன சப்போர்ட் பண்ணணும், அந்த டைம் தான் இந்த வாட்டி சப்போர்ட் பண்ணலாம். நம்ம யாரும் தொல்லை பண்றது இல்லை. நெக்ஸ்ட் டைமும் அதே தான். யார் பண்ணாலும் வந்து கோஆப்ரேட் பண்ணுவோம். தப்பு நடக்குன்னா ஐசிசில தப்பு நடக்குது, தப்பு நடத்தாமலாம் எதுவும் பண்ண முடியாது. அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்க வேண்டியதுதான். வாய்ப்புக்கு நன்றி.
இல்ல நீங்க கேட்ட கேள்வி கரெக்ட். இல்ல நம்ம கொம்பன்ஸ் அணி தலைவர் வந்து சொன்னாரு யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுங்க. கரெக்டா என்ன பண்ண போறாரு விளையாட. நம்ம யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்கலாம் தான் இந்த டைம் ரெடி பண்ணோம். இல்ல நம்ம அங்க சிஏபில என்ன நடக்குதுன்றத நான் சொல்ல வரேன். ஆக்சுவலா இந்த சீசன்ல ஒரு லீக் நடந்துட்டு இருக்கு, 30 hours மேட்ச் நடந்துட்டு இருக்கு. அவங்க வச்சிருக்க ரூல்ஸ் பாத்தீங்கன்னா 17 வயசுக்கு கீழே யாரும் விளையாடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஃபர்ஸ்ட். ஸோ அதனால நம்ம நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்க முடியல. அப்படி இருந்தாலும் நம்ம டீம் போன எம்பிஎல்ல யார் யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்களோ அவங்க எல்லாரையுமே நம்ம இதுல ரீச் பண்ணியிருக்கோம். வெளிநூர்ல பேந்தர்ஸ்னு ஒரு டீம் இருக்கு. அந்த பேந்தர்ஸ்னு ஒரு 4 பிளேயர் கொடுத்துருந்தோம். நம்ம கொம்பன்ஸ் டீம் சார்பா சந்துரு, தமிழ் இதுல ஜல்லிக்கட்டுல விளையாடுற ராகுல், அப்புறம் இதுல கெத்துக்காங்கன்ஸ்ல விளையாடுற பரத் அப்படின்ற மாதிரி 3 பிளேயருக்கு வந்து நம்ம அங்க சான்ஸ் கொடுத்துருந்தோம். அவரு பரத்துக்கு வந்து போக விருப்பம் இல்லையானான்னு தெரியல. அவருடைய ஹெல்த் இஷ்யூஸ்னால அவர் போல இருக்கு. அதனால அவர் மேட்சுக்கு போல. அது அப்பண்டிக்ஸ் ஏதோ அவருக்கு வந்திருக்கு போல. ஸோ அதனால அவரால் போக முடியல, அந்த லீக்ல போய் கலந்துக்க முடியல. சந்துரு போயிட்டு விளாட்னாரு. அப்புறம் அதுக்கப்புறம் என்ன ஆனாரு, என்ன பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காருன்றத தெரியல, இன்னும் டீட்டெயில் தெரியல. நம்ம இவரு ஜல்லிக்கட்டுல விளையாடினாப்ல ராகுல் தம்பி, ராகுல் விஷ்ணுவா, அவரும் என்ன பண்ணாருன்னு தெரியல. அப்புறம் நம்ம டீம்ல பாத்தீங்கன்னா ரீச் பண்ண சொல்லியிருந்தேன் நம்ம சிவபாரதி அண்ட் பிரசாந்த், தேதாம்பாக்கம் பிரசாந்த், அவங்க தம்பி இவரு இருக்காரு பாத்தீங்களா பிரதாப், இவங்க எல்லாருக்குமே வாய்ப்பு வழங்கியிருக்கு. வேற வேற டீம்ல எல்லாருமே கலந்து ஆடிட்டு தான் இருக்காங்க. இந்த சிஏபி லீக் எல்லாருமே விளையாடிட்டு தான் இருக்காங்க. இப்பயுமே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் இந்த சீசன்ல யார் பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அடுத்தது யார் யாரை ரீச் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஒரு சில பிளேயருக்கு நம்மளால முடிஞ்ச வாய்ப்புகளை நம்மளும் வாங்கி கொடுத்துட்டு தான் இருக்கோம். இங்க இந்த சைடு பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஒரு ராஜசேகர் ஒரு டீம்ல இருக்காரு, அவரு பிரேமும் ஒரு டீம்ல இருக்காரு. எல்லாருமே ஒரு டீம்ல சிஏபி லீக் ஆடிட்டு தான் இருக்காங்க. பட் யங்ஸ்டர்ஸ் வந்து படிக்கிறதால அவங்க முன் வர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம லிங்க்குக்கு அனுப்பியிருந்தோம், குரூப்லயே லிங்க் போட்டிருந்தோம். இந்த லிங்க் ரீச் பண்ணுங்க, யாருக்கு வாய்ப்பு வேணுமோ நம்மளுக்கு தனிப்பட்ட முறையில் ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது இல்லாம ஒரு 28 ஒரு டீமுக்கு 22 பிளேயர்னு சொல்லிட்டு 2 டீம் 44 பிளேயர் ரிஜிஸ்டர் பண்ணி நம்ம செக் பண்ணோம். ஆல்ரெடி ஓன் டைம் கூட ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ முடிஞ்சிச்சு, சிஏபி லீக் முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்த சீசன் ஸ்டார்ட் ஆகும்போது யார் என்னோட நம்பர் இருக்கு, நீங்க சொல்லுங்க, கான்டாக்ட் பண்ணுங்க. யாருக்காவது விளையாட விருப்பம் இருந்ததுன்னா மறுபடியும் நம்ம பேசி விளையாட வைப்போம். ஓகேவா? இப்போ அண்டர் 17க்குள்ள யாருமே 17 வயசுக்குள்ள விளையாடக்கூடாதுன்னு சொன்னதால நம்ம யங்ஸ்டர்ஸ்க்கு மேக்ஸிமம் வாய்ப்பு கொடுக்க முடியல. இல்லைன்னா ஹேமந்த் விளையாடிருப்பான், ஹரிஷ் விளையாடிருப்பான். ஆல்ரெடி அவங்களாம் நீங்க அண்டர் 19 ஆடுறீங்களா, அண்டர் 16 ஆடுறீங்களா? ஓகே, அண்டர் 16 அவர் அந்த தம்பி அண்டர் 14 ஆடுறாப்புல. இவங்க ஆல்ரெடி ஆடிட்டு இருக்காங்க சிஏபியில். யாருக்காவது வாய்ப்பு வேணும் அப்படின்னா உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பற்றி நம்ம மேலே சொல்லி ஏதாவது வாய்ப்பு வாங்கி கொடுக்கலாம். நான்றதில்ல, இங்கே நிறைய பேருக்கு தெரியும். இப்போ சிஏபியில் எல்லாருமே நேரடியாக லிங்க்ல தான் இருக்காங்க. இப்போ ஒரு சேர்மன் சாருமே பேசுவார், இந்த பக்கம் ஒரு ராஜசேகருக்குமே தெரியும், இன்னும் நம்ம இளையராஜா சாருக்குமே தெரியும், கரத்த மாஸ்டருக்கு எல்லாருமே தெரியும். கரத்த மாஸ்டருக்கு சிஏபி தாமோதரன் சார்கிட்ட டைரக்ட் டீல் இருக்கு, அது வேற பிசினஸ் டீல் இருக்கு. ஆமா, இப்போ ஈரான்ல போர் நடக்கு இல்லைங்களா, அதுக்கு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம அமெரிக்கா கிட்ட பேசி அதை ஸ்டாப் பண்றதுக்கு நம்ம கரத்தை ரெடி ஆயிட்டு இருக்காப்புல. ஆமா, உண்மைதான். அவரு பிளைட் ஏறி வெளில போடுன்னு சொல்றது உண்மைதான். அவர் அதே ஒரு பொய்யா சொல்ற மாதிரி சொல்றாரு. பிலிப்பைன்ஸுக்கு டிக்கெட் போட்டாப்ல, அந்த காசு கூட யார்கிட்ட ஸ்பான்சர் தான் வாங்கியிருக்காப்ல. 18,000 யார்கிட்ட கேட்டு வாங்கியிருக்காப்ல பிலிப்பைன்ஸ். ஆமா, நெக்ஸ்ட் துபாய். இந்த மந்த் ஃபுல்லாவே இதுதான். அன்னைக்கு காலையில தமிழ் தீரன்ஸ் மேட்ச் இருந்துச்சு இல்லையா, 8 மணிக்கு. நைட்டு 3 மணிக்கு பிளைட்டு சென்னையில இறங்க லேண்ட் ஆகிறாப்ல. 3 மணிக்கு லேண்ட் ஆகிறாப்ல, 7 மணிக்கு பல்மேரால ரிப்போர்ட்டிங். முடியல, டைம் இல்ல அவருக்கு. கரதா மாசுக்கு டைம் இல்ல. நீங்க அழகா பேசிடுறீங்க. அவர் டென்னிஸ் பால் பிளேயர் இருக்காருங்களா, நம்ம இந்தியா டென்னிஸ் ஆடுற பனியல் சார், அவர் தான் சொல்லுவாரு. சரி வாங்க, இது நம்ம கான்ட்ரவர்சி ஆகும். அடுத்தபடியாக இப்போ நம்ம ஒருத்தரை பத்தி பேசணும்னு ஆசைப்படுறேன் நானு. என்னடா அடிக்கடி வந்து மைக்கை பிடிச்சிடான்னு தப்பா நினைக்காதீங்க. மந்திரி வரதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகுது, கொஞ்சம் பேசுனாங்க, அதனால தான் மறுபடியும் மைக்கை பிடிச்சேன். உன்னா வந்து மைக்கை பிடிச்சிடான்னு பிரசாந்த் நீ உன் மைண்ட் வாய்ஸ் கேட்டேன்.
நம்ம பாண்டிச்சேரியில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 பிளேயர் டென்னிஸ் பால் கிரிக்கெட் விளையாடி மத்திய அரசாங்கத்தினுடைய வேலையை வாங்கியிருக்காங்க. அது யாரெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? நம்ம காட்டேரிக்குப்பத்தை சேர்ந்த அவர் பேரும் பழனிவேல் சார் தான். இந்தியா டென்னிஸ் பால் ஆடி அவருமே மத்திய அரசு ஊழியரா இருந்தாரு, ஜிப்மர்ல வேலை செஞ்சாரு. அந்த வேலை பார்த்தாதுன்னு இப்ப சர்வே டிபார்ட்மெண்ட்ல மறுபடியும் இன்னொரு வேலை கொடுத்துருக்காங்க. எல்லாமே அந்த டென்னிஸ் பால் கிரிக்கெட் ஆடி தான். இப்ப நம்ம மணவெளி பகுதியில இந்தியா டென்னிஸ் பால் பிளேயர் ஒருத்தர் இருக்காரு, செட்டிப்பட்டு பகுதியில இந்தியா டென்னிஸ் பால் பிளேயர் ஒருத்தர் இருக்காரு, மணவெளி பகுதியில பாத்தீங்கன்னா பிரகாஷ். அடுத்தபடியா அவருக்கு அரசாங்க வேலை ரெடியா இருக்கு. அடுத்த சீசன்ல இப்ப எலெக்ஷன் முடிஞ்சு கவர்மெண்ட்ல போஸ்டிங் போட்டாங்கன்னா கண்டிப்பா அவர் உள்ள போயிடுவாரு. அப்புறம் குமராபாளையம் பரத் தம்பியும் விளையாடி இருக்காப்ல. செட்டிப்பட்டுல பாத்தீங்கன்னா அமர்நாதன், அவர் ரொம்ப வருஷமா விளையாண்டுக்கிறாப்ல, இப்பதான் டென்னிஸ் பால் உள்ள போயிருக்காப்ல. ஸோ அவருக்குமே அடுத்த வாய்ப்பு வழங்கப்படும். இப்போ நம்ம இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேலை வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஸோ அந்த வாய்ப்பை 20 பேருக்குமே ஏற்படுத்தி கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காட்டேரிக்குப்பம் பழனிவேல் சார் தான். அவருடைய நல்ல மனசு தான் காரணம். யாரு இந்த பசங்க யாரு அதெல்லாம் எதுவுமே பார்க்காம கிரிக்கெட்டுக்கு திறமை இருந்ததுன்னா அவர் ரெஃபரன்ஸ்ல தான் உள்ள போட முடியும். இவர் ரெஃபர் பண்ணாதான் உள்ள போயிட்டு விளையாட முடியும் டென்னிஸ் பால். அந்த மாதிரி கிட்டத்தட்ட பாண்டிச்சேரி பகுதியிலிருந்து 20 பிளேயரு இன்னைக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை செய்யறாங்க. அதுக்கு முழு ஒத்துழைப்பும் முழு காரணமும் நம்ம நண்பர் பழனிவேல் சார் தான். அவரு தான் நம்ம இப்ப பேச அழைக்கிறோம். ஒரு சில வார்த்தைகள் அவருடைய மோட்டிவேஷன் ஸ்பீச்சையும் கேட்கலாம். வாங்க மிஸ்டர் பழனிவேல் சார். எம்பிஎல் சீசன் 2 பிளேயர்ஸ் எல்லாருக்கும் நல்ல வணக்கத்தை தெரிவிச்சிருக்கேன். ஆக்சுவலாக அவர் சொன்னார் 20 பேர், நான் பண்ணல. எங்கள் செக்ரட்டரி, நான் விளையாட தெரிஞ்ச பசங்களை நான் அவங்ககிட்ட சொல்லுவேன், அவருடைய இதுதான், நான் எதுவும் கிடையாது. பிளேயர்ஸ் நல்லா ஆடுறாங்க, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுத்தோம். இன்னைக்கு அவங்க வேலையில் இருக்காங்க. இன்னமும் நான் ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல என்ன சொன்னேன்னா, யாரெல்லாம் டென்னிஸ் பால் விருப்பம் இருக்குதோ என்கிட்ட சொல்லுங்கன்னு சொன்னேன். ஆனால் யாருமே அதை யூஸ் பண்ணிக்கல. இன்னி வரைக்குமே பெருசாக யாருமே யூஸ் பண்ணிக்கல. உங்களுக்கு விருப்பம் இருக்கு அப்படின்னா என்கிட்ட வாங்க, அந்த வாய்ப்பை நான் ஏற்படுத்தி கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணிக்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. அடுத்தது நமது இளையராஜா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ஒரு சில வார்த்தைகளை. வாங்க வாங்க இளையராஜா வாங்க. உங்களோட மோட்டிவேஷன் ஸ்பீச்லாம் நல்லா இருந்தது. இன்னைக்கு மதியம் வேற நீங்க காம்பேரிங் வேற பண்ணியிருந்தீங்க, நல்லாவே பண்ணீங்க. வாங்க. வேணாமா, பயப்படுறீங்களா? ஓகே. நமது அங்கத்தின் பிரசிடென்ட் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள். திரு செஞ்சில் அவர்கள் மேடைக்கு அழைக்கிறேன். வந்தவன போனை தூக்கிட்டு வர்றாரு. வாங்க 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 வாங்க. போனே வராத போனை நீங்க ஆத்தக்கூடாது. இல்லாத டீ கடை டீ ஆத்தாதீங்க. வாங்க வாங்க வாங்க, 4 வார்த்தை பேசுங்க. வாங்க வாங்க. பொண்ணுகிட்ட பேசும்போது கூட வந்து வெக்க வர மாட்டேங்குது. அனைவருக்கும் வணக்கம். லாஸ்ட் இயர் நல்லபடியா சிறப்பா பண்ணி முடிச்சோம். அதுபோல இந்த வருஷமும் சிறப்பா பண்ணி முடிச்சிருக்கோம். அது கொஞ்சம் பெருமை தான். பட் சில பிரச்சனைகள்லாம் வந்து போய் அது வந்து வெளிவரது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இப்ப முடிக்க முடியாதான்ற ஒரு சூழல் கூட நடுவில் இருந்துச்சு. ஏன்டா நம்ம இந்த கமிட்டியில இருக்கிறோம், தயவு செய்து வெளியே வந்துருவோம். ஏன்னா அந்த பணி சுமைகள் வந்து அதிகமா ஏத்துக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம இவங்களுக்காக தான் நம்ம வந்து எல்லாமே செய்யறோம், எல்லாம் பண்றோன்றத வந்து கொஞ்சம் சில பிளேயர்ஸ் கொஞ்சம் தெரிய மாட்டேங்குது. பட் அதுல சில தவறுகள் இருக்கு, இல்லாமலாம் இல்லை. ஏன்னா எல்லாத்தையும் அட் அ டைம்ல வந்து பண்ண முடியல. எங்க கமிட்டிலே வந்து சொல்ல போனா நாங்க வந்து ஒரு விஷயத்த பேச வருவோம், ஆனா நாங்க கடைசி வரைக்குமே அதை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு போனதில்லை. ஒரு கோரிக்கையை தான் வைப்பாங்க, பிளேயர்ஸ்லாம் இப்படி பண்றாங்க செய்யறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையை வந்து ஒரு கமிட்டியில வைப்போம். ஆனா கடைசி வரைக்கும் நாங்க வந்து அது வந்து ஒரு சொல்யூஷன் கொடுத்தது இல்லை. பட் நெக்ஸ்ட் இயர்ல வரும்போது அதை கண்டிப்பா திருத்திட்டு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா பண்ற மாதிரிக்கான வழியை நம்ம கொண்டு போகணும். அது போல அனைத்து பிளேயருக்கும் ஒத்துழைச்சு கொடுத்தது ரொம்ப நன்றி. வாங்க வாங்க.
அது போல சுமன் சொன்ன மாதிரி நம்ம மன்னார்பட்டி தொகுதியில வந்து பிளேயர்ஸ் ரொம்ப அதிகமா இருக்காங்க. பாண்டிச்சேரியில பார்க்கும்போது அதோட கம்பேர் பண்ணும்போது மன்னார்பட்டி தொகுதியில பாத்தீங்கன்னாக்கா கிரிக்கெட்ல ரொம்ப பிளேயர்ஸ் அதிகமா இருக்காங்க. ஆனா அது எப்படி அதை வந்து வெளிப்படுத்தணுன்றது நிறைய பேருக்கு தெரியல. இந்த கமிட்டியில வந்து நாங்க ஃபர்ஸ்ட் பேசுனது அப்படிதான், பிளேயர்ஸ் நல்லா வந்து திறமைய இருக்கிறவங்க வெளியே கொண்டு வரணுன்றதுக்காக தான் இந்த எம்பியில ஆரம்பிச்சது. பட் ஆனா ஒரு வருத்தம் என்னன்னா, இந்த யங் பிளேயர்ஸ் யாருமே இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறதில்ல. இந்த கிரிக்கெட்ல யாரும் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறது கிடையாது. நான் வந்து வாலண்டியா விளையாடுறேன்னு வரது கிடையாது. 20 பேர் எடுத்துனா அதுல 11 பேர் 12 பேர் தான் வராங்க. அதுல பாத்தீங்கன்னாக்கா above 30, 25 to above 30 தான். அது கீழே இருக்கிற பிளேஸ் எங்கன்னு பாத்துனாக்கா செல்லு வச்சு நோண்டின்னு இருக்கிறான். எங்களுக்குனாக்கா கொஞ்சம் ஸ்கூல்ல காலேஜ்ல கூப்பிடுறாங்க, அங்க ஒர்க் இருக்கு அங்க ஒர்க்குன்னு போடுறாங்க. பட் இதெல்லாம் தாண்டி வரலாம். அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருந்தா போதாது, அது கொஞ்சம் எஃபோர்ட் போட்டாதான் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இயர்ல வந்து இதெல்லாம் கொஞ்சம் நம்ம யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் நல்ல வாய்ப்புகள் கொடுக்கணும்னு கொஞ்சம் ஆசை. அவங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தானாக்கா அதை கொடுக்கலாம் கண்டிப்பா. அப்புறம் எங்களுடைய இந்த வருஷம் நாங்க வந்து எப்படி வந்து இந்த இடத்துக்கு வந்தோம் சொல்லிட்டு சுமன் சொல்லியிருந்தாரு. இவங்க வந்து 8வது இடத்துல தான் இருப்பாங்கன்னு சொல்லி சொன்னாரு. அது எங்களுடைய இம்ப்ரெஸ் பாத்தீங்கன்னாக்கா கொம்பஸ் தான் மெயினா. நாங்க பேசிக்கிறது என்னன்னா, மற்ற டீம்ல நாங்க முன்னே சீரியஸா சொல்றேன், மற்ற டீம் வந்து நாங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணல. நாங்க ஃபோக்கஸ் பண்ணதே கொம்பஸ் தான். ஆனா எங்களால சத்தியமா அந்த 3 மேட்ச் எங்களால அடிக்க முடியல. பட் எங்களுக்கு ரொம்ப கஷ்டம் வந்து ரொம்ப திறமை ரொம்ப பசங்கிட்ட எல்லாமே எல்லாம் யங்ஸ்டர்ஸ் பசங்களா இருக்காங்க. எல்லாமே யங்ஸ்டர்ஸ் தான். அந்த ஒருத்தவங்க போனாலும் அடுத்து நம்ம ட்ரை பண்ணலான்னு போது அவங்க எல்லாருமே அந்த பேட்டிங்லயும் சரி ஃபீல்டிங்லயும் சரி எல்லாத்திலுமே நல்லா சிறப்பா பண்ணாங்க. நாங்க இதுக்கு 2வது மேட்ச்ல 110 ரன்னு போகும் நாங்க ஒரு கால்குலேஷன் பண்ணோம். ஆனா அதுல பாத்தீங்கன்னா எல்லாருமே சிங்கிள்ஸ் தான், மோஸ்ட்லி சிங்கிள்ஸ் தான் போனாங்க. மற்ற டீம்ல எல்லாமே 6, 4 அப்படி அடிக்கலாம் போறாங்க. அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்றாங்க. நாங்க அதை அனலைஸ் பண்ணிட்டே இருந்தோம். அது எங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் கொடுத்தது அது ஒண்ணுதான். அதை தாண்டி மற்ற டீம் எல்லா டீமே ரொம்ப நல்ல டீமு, நல்ல பிளேஸ். எனக்கு வந்து நிறைய ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்கா நான் மேட்ச் விளையாடிக்கிறேன். நான் வந்து தனியான ஒரு டீம் வச்சு விளையாடி இருக்கோம். ஆனா நிறைய பிளேஸ் எனக்கு தெரியாது அந்த அளவுக்கு. ஆனா இந்த எம்பிஎல்னு வந்த பிறகுதான் தெரியுது நம்ம மன்னார்பட்டி தொகுதியில் இவ்வளவு பிளேயர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அது இந்த எம்பிஎல் மூலியமா தான் தெரிஞ்சுது. அப்புறம் அந்த டென்னிஸ் பால் பத்தி எனக்கு அந்த அளவுக்கு நாங்க யோசிக்கல. பயணி வேலை அங்க வச்சிருக்காரு, நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைச்சு அதில் கவர்மெண்ட் அதெல்லாம் கிடைச்சின்னு சொல்லி சொன்னாரு. இந்த வாட்டி என்ன என் பையன் வந்து 10th படிக்கிறான். நெக்ஸ்ட் அங்கதான் வந்து சேர்க்கலான்னு ஒரு ஐடியா இருக்கு. அப்படி கிடையாது, இல்ல எதுக்கு சொல்ல வரேன்னாக்கா ஸ்போர்ட்ஸ் அவ்வளோ இம்பார்ட்டன்ட்ன்றது நான் சொல்ல வரேன். நிறைய பேர் வந்து சில பேர் படிச்சுட்டு ஸ்போர்ட்ஸ் நல்லா இருக்கும், அவங்க வந்து இந்த இடத்துல போய் சேர்ந்தா நமக்கு இந்த ஒரு ஜாப் கிடைக்கின்றது நிறைய பேருக்கு தெரியாது. அதெல்லாம் அதை பேஸ் பண்ணி சொல்றேன். நீங்க இருந்துச்சுனாக்கா அதுல போனீங்கன்னாக்கா அதை ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னாக்கா அந்த கட் ஆஃப்ல வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இயர்ல எல்லாரும் இன்னும் நல்லா பெஸ்டா பண்ணணும். இந்த வாட்டி நிறை குறைகள்லாம் நிறைய இருக்கு, அது தயவுசெய்து அடுத்த வாட்டி மாற்றிப்போன்றதை நான் நம்புறேன். நல்லபடியா இந்த வாட்டி பண்ணி கொடுத்தது எல்லாருக்கும், எல்லா பிளேயர்ஸுக்கும், கமிட்டிக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தபடியா சில வார்த்தைகள் பேசுறதுக்கு வைஸ் சேர்மன் திரு ஜெயசங்கர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். பாருங்கள், அமைச்சர் வந்து இன்னும் ஒரு 5 நிமிடத்தில் வந்துருவாரு. கிளம்பிட்டாருன்னு சொல்லிட்டு தகவல் வந்திருக்கு. கொஞ்சம் ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சிடலாம். மந்திரி வந்து செல்ஃபியில மாட்டிக்கிறாரு, அதனால அவர் வரத்துக்கு 5 நிமிஷம் ஆகாது, அரை மணி நேரம் ஆகும். ஏன்னு கேட்டா எல்லாருமே ஒரு செல்ஃபி எடுக்கிறாங்க. முடிஞ்சு இப்போ லைவ் பார்த்தா அவர் மேட்ச் வெளியில வந்தாரு, வந்தவரை நிறுத்தி எல்லாருமே போட்டோ எடுக்கிறாங்க. எல்லாருமே தனித்தனியா போட்டோ ஷூட், அதனால எப்படினாலும் இன்னும் 20 நிமிஷத்துக்கு ஆகும். செல்ஃபியில தாங்க மந்திரி இல்ல இறங்கினாரு, ஸ்டேஜ் விட்டு இறங்கினாரு, உடல அப்படியே எல்லாருமே போய் லைனாக அவரும் நின்று எல்லாருமே போட்டோ போஸ்ட் கொடுத்துக்கிறாரு. உங்க தம்பி திடீர்னு பேசக்கூடாரு, என்ன பேசினாருன்னா கேட்கலாம். நான் இந்த ஆபீஸ் மீட்டிங்ல இருக்கிறேன், அதனால எது பேசினாலும். ஏன்னா எனக்கு ஒரு வேண்டுகோள் இருக்குது. விளையாட்டுன்றது என்னன்னு கேட்டா 4 பேர் செஞ்சாலும் அந்த 4 பேர் செய்யறதுல குறை இருந்தாலும், ஆனா உங்களுக்காக தான் செய்யறாங்க.
அந்த குறைய நாம என்ன பண்ணோம், அவங்க குறை இருக்குதான், அந்த குறைய நிவர்த்தி செய்யற இடத்துக்கு நீங்க வரணும். அவங்க 4 பேரை தான் செய்யணும்னு நம்ம அவங்க கீழே இருக்கணும்ன்றதான் தேவை. அதனால அது ஒத்துழைப்பு கூட வந்து சொன்னா கூட எங்களுக்கு அந்த ஒத்துழைப்பு இருக்கும். அதனால குறை இல்லாம எதையும் செய்ய முடியாது. நிறைய குறை தான் எனக்கு தெரிஞ்ச, நிறைய குறை. நானே நிறைய குறையெல்லாம் கேட்டு சண்டைலாம் போட்டுருக்கிறேன். அதனால குறை இருக்கிறத நிவர்த்தி செய்யணும்னா பிளேயர்ஸ் தான். இன்னைக்கு எனக்கு ரொம்ப மன வருத்தம் என்னன்னு கேட்டா, பிளேயர்ஸ் கம்மியா வந்தது தான். ஏன்னு கேட்டா இந்த விழா நமக்கான விழா, நாம செய்யறோம் நிறைவு விழா. இது வந்து எல்லா பிளேயர்ஸும் இல்ல, அனைத்து டீம் பிளேயர்ஸ் மாதிரி தான் நான் ரொம்ப வருத்தப்படுறேன் வராதது. அது ரொம்ப என்ன மனசங்கடம் அடிக்குது. ஏன்னு கேட்டா இப்ப அவங்களுக்கு வருத்தம் இருக்குதுன்னா இங்க வந்துட்டு தான் நாங்களாம் இனிமேல் நல்லா இருப்போம், நாங்க செய்வோம், எங்கிட்ட கொடுங்க, நாங்களும் பாத்துக்கிறோம், அதுதான் ஒத்துழைப்பை தவிர வராத நிக்கிறது வந்து ஒத்துழைப்பே கிடையாது. வராத நிக்கிறதுனால அதான் வராத நிக்கிறதுனால அது ஒத்துழைப்பு கிடையாது. அது வராத நிக்கிறது வேஸ்ட் தான் போவோம். திருப்பி மெருகேற்ற முடியாது. நீங்க வந்தீங்கன்னா தான், உங்க குறைய சொன்னீங்கன்னா தான், இப்ப அடுத்தது என்ன பண்ணலாம்னு சொன்னாதானே தவிர இது வந்து வராத நிக்கிறது நல்லது இல்லை. எனக்கு ரொம்ப மன கஷ்டம். நான் காலையில இருந்து பாத்தீங்கன்னா நிறைய பிளேஸ்ல நான் தனிப்பட்ட முறையில போன் பண்ணி கூட்டம் வராது. எனக்கு ரொம்ப மனசங்கடமாகுது. அதான் அடுத்த டைம் வந்து இதை விட பெஸ்டா பண்ணுவோம். அடுத்த டைம் போர்டு மாறுது. அடுத்த டைம் பிரசிடென்ட் இருக்கிறாங்க, செக்ரட்டரி இங்கே இருக்கிறாங்க. அதனால ஒரு டைம் நம்ம இருக்கு பெஸ்டா போக பார்ப்போம். குறை இருந்ததுன்னா அதை முன்கூட்டியே சொல்லுங்க. தயவு செய்து பிளேயர்ஸ் ஒத்துழைப்பு. நாங்க அதாவது இப்போ போர்டு பண்ணுது, கமிட்டி பண்ணுது, அவங்க பண்றாங்கன்னு நீங்க சைலண்டா இருக்கிறது தான் தப்பு. அவங்க நாங்களே தப்பா பண்ணும் போது அந்த டைம் நீங்க எடுத்து சொல்லுங்க. கூட வந்தீங்கன்னா நாங்க தப்பே பண்ண முடியும். வழிகாட்டினீங்கனாக்கா இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம், நீங்க கூட இருந்து சொன்னீங்கன்னாக்கா நிச்சயமா தப்பே நடக்காது, தப்பும் பண்ண முடியாது. இதுல வந்து என்னன்னு கேட்டாக்கா கம்யூனிகேஷன் ஏறது தான் தவிர எப்படி செய்யறதுன்னா, இப்ப எனக்கு தெரிஞ்சதை நான் செய்யறேன், நான் செய்யறது தப்புன்னா நீங்க குறுகால வந்து சரியா செய்யுங்கன்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. அது சொல்லாததுனாலதான் நான் செய்யறது தப்புனே நான் செஞ்சு போறேன். அது யாரோ தப்புன்னு கடைசியா சொல்லும் போதுதான் தெரியுது. அது 2 விஷயம் இருக்குது. நான் பண்ணிட்டு அதை மேனேஜ் பண்ணணும்னு தகராறு பண்ணுவான், இல்ல அது தெரியாம அப்படியே சைலண்டா ஓடிடுவான். இதான் அது ஆரம்பத்துல எல்லாருமே சொல்லிடுங்க அது. ஆனா இந்த டைம் நல்ல மாதிரியா கடைசி டைம்ல நடுவுல பயந்தோம், மேட்ச் நடக்காதுன்னு சொன்னாங்க. போர்டு மீட்டிங்ல சொன்னாங்க மேட்ச் எல்லாம் நின்றோம், எம்பிஎல் நடக்காதுன்னாங்க. ஆனா இன்னைக்கு நான் ஃபைனல் நின்று பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம 2 டீமும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம, எந்த ஒரு அதிருப்தியும் இல்லாம நல்ல மாதிரியா நடந்தது. அது ரொம்ப அருமையா இருந்தது. இன்னைக்கு நடந்த ஒத்துழைப்பு எனக்கு ரொம்பவும் இந்த மாதிரிதான் இது மாதிரிதான் இருக்கு கிரிக்கெட். ஒரு சின்ன இஷ்யூஸ் கூட உள்ள வரல, எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் உள்ள வரல. தேர்ட் பேர் இஷ்யூ அப்ளை பண்ணாங்க, தேர்ட் பேர் கொடுத்தாரு, ஒத்துட்டு போனாங்க. ஒரு இடத்துல லைவ் ஓடல, பார்க்க முடியல. ஒரு இடத்துல லைவ் ஓடல, பார்க்க முடியல. ஓப்பனா சொன்ன லைவ் ஓடல, பார்க்க முடியல, ஒத்துன்னு போனாங்க. யாரும் அப்ஜெக்ஷன் பண்ணல. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இன்னைக்கு நடந்த மேட்ச் நம்ம எம்பிஎல்ல வாழ்நாள் நடந்த மேட்ச் அந்த அளவுக்கு இன்னைக்கு நல்ல மாதிரியா நடந்தது. இதே மாதிரி வருங்காலங்கள்ல நடக்கணும் தான் ஆசை. இந்த கிரிக்கெட்டை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போறதுக்கு நீங்க வந்து இளம் தலைமுறைகள் தான் நீங்க வரணும். இது உங்களுக்கானது தான் இது. அதே மாதிரி வந்து நமக்கு வந்து டிவிஷனுக்கோ அதே மாதிரி சிஎப்பிலையோ கேட்கறாங்கன்னா கூடுமான வரைக்கும் இளம் வீரர்களை நீங்க எல்லாருமே வந்து ரெஃபர் பண்ணுங்க. தயவு செய்து வயசானவங்க வழி விடுங்க. நான் இதை ஏன் சொல்லக்கூடாதுன்னா என்ன திரும்ப நினைக்கிறாங்க, இவர் விளையாட மாட்டாரு, அதனால என்னன்னு கேட்டா நம்ம எல்லாம் இவர் சொல்றாரு, இவரு ஒரு பிளேயர் இருந்தா சொல்ல மாட்டாருங்க. நான் பிளேயர் இருந்தாலும் அப்படிதான், நான் விளையாட்டு வீரர் இல்லாட்டாலும் அப்படிதான் சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு சிஎப்பில எப்ப போனாலும் அண்டர் 19 கூட நாங்க எடுத்து வரோம். அண்டர் 19 கூட நாங்க எடுத்து வரோம். அவங்க சிஎப்பில சொல்ற ஒரே வார்த்தை தான், செலக்ஷனுக்கு உங்க பசங்க ஒத்து வர மாட்டாங்க, நாங்க செலக்ஷன் பண்ண முடியாது.
ஓகே, அதுக்கு அடுத்தபடியாக நமது அங்கத்தின் ட்ரெஷரர் சோமா அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இரவு வணக்கம். இந்த எம்பிஎல் சீசன் 2 நம்ம நிறைய ஒரு கனவோட ஒரு வீரர்களுடைய கனவோட ஆரம்பிச்சோம். எப்படா அந்த எம்பிஎல் சீசனோட பேச்சு ஆரம்பிக்கும், எப்ப ஆக்ஷன் ஆரம்பிக்கும், எப்ப மேட்ச் ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் எப்ப இதோட பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் யார் ஜெயிக்க போறாங்கன்ற ஒவ்வொரு வீரருடைய கனவாக இதை பார்த்தோம் போன 2025 செப்டம்பர்ல. சில பேருக்கு வந்து இது எதிர்பார்த்த மாதிரி நடந்திருக்கு. அதே மாதிரி சில பேருக்கு வந்து இது எதிர்பார்க்காத மாதிரி அவங்க சில விஷயம் ஆசைப்பட்டாங்க, சில விஷயம் இப்படி போகணும்னு நினைச்சிருப்பாங்க, அது நடக்காம போயிருக்கும். நீங்க இந்த உலகத்துல எந்த விஷயத்த எடுத்தாலும் சரி, ஒரு விஷயத்த ரெண்டு பேரை வந்து திருப்திப்படுத்த முடியாது. ஒருத்தவங்களுக்கு நல்லதுன்னு படுறது, உனக்கு கெட்டதுன்னு படும். ஒருத்தவங்களுக்கு வந்து சரின்னு படுறது, இல்ல இது தப்புன்னு படும். அதே மாதிரி ஒண்ணு லாபம் தான் கண்டிப்பா நஷ்டம் இருக்கும். அதே மாதிரி எல்லாரையும் வந்து திருப்திப்படுத்த முடியாது. அதே மாதிரி தான் எம்பிஎல் சீசன் 2 பாதி பேர் வந்து இதனால வந்து அவங்களோட திறமையை வளர்த்துக்கிட்டாங்க. பாதி பேர் கடைசி வரைக்கும் அது தப்பு இது தப்புன்னு சொல்லிட்டு தன்னுடைய இந்த எம்பிஎல் சீசனுடைய கிரிக்கெட் பயணத்தையுமே சில பேர் இழந்திருக்கிறதா எனக்கு தெரிய வருது. அதேதான் நம்ம என்ன சொல்ல வரலாம், இப்போ இந்த எம்பிஎல் சீசன் 2ல சில பிரச்சனைகள் இருக்குது, அது இருக்கு இது இருக்குதுன்னு பேசிட்டு ஒதுங்குறதை விட இதுல நிறைய பேரு தலைமையை வந்து பாத்துக்கும். பிரச்சனை இருந்தாலும் சரி, அந்த தவறு இந்த தவறு இருந்தாலும் தலைமையோ கேப்டனோ ஓனர்ஸோ அவங்க பாத்துக்க போறாங்க. நம்மளோட பிளேயர்ஸ் நம்மளோட வேலை என்னன்னா, நம்மளுடைய திறமை அங்க போய் கிரவுண்ட்ல போயிட்டு பிரதிபலிக்கணும், நம்மளுடைய திறமையை வெளிப்படுத்தணும், அவ்வளவுதான். அங்க உங்க திறமை வெளிப்படுத்தல ஏதாவது தடையா எங்கேயாவது இருந்துருச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட்ல அதுல எதுவுமே கிடையாது. ஒரு பிளேயரா இந்த டோர்னமெண்ட்ல நீங்க கிரவுண்ட்ல போய் விளையாடும் போது உங்களுக்கு அதுல ஏதாவது தடை ஏற்பட்டுச்சுன்னா அதுல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. என்ன பொறுத்த அளவுக்கு நீங்க பிளேயரா உங்களோட திறமை வளர்க்கறதுக்கான இடத்த இந்த எம்பிஎல் சீசன் 2 சிறப்பா செஞ்சு குடிச்சுன்றதான் நான் நம்புறேன். ஓகேங்களா? மற்றபடி ஓனர்ஸ் பிரச்சனை, கமிட்டி பிரச்சனை, தலைமையில பிரச்சனைகள் இருந்தது, அதெல்லாம் வந்து தலைமையோட அது முடிஞ்சிடும். பிளேயர்ஸுங்க நான் என்ன சொல்றதுதான், மறுபடியும் அடுத்த எம்பிஎல் சீசன் 3க்குமே குறைகள்லாம் வந்து தலைமையை உங்க ஓனர்ஸ் உங்க கேப்டன்ஸ் பாத்துக்கோங்க. அடுத்த சீசன் 3க்கு இன்னிலேருந்தே நிறைய பிளேயர்ஸ் எனக்கு காதுபட சொல்றாங்க, நான் வந்து சீசன் 3 வந்து நான் வந்து விளையாட மாட்டேன். அதே பாதி பேர் நான் சொல்றாங்க, இன்னிலேருந்து நான் சீசன் 2ல நிறைய சொதப்பி இருக்கிறேன், அதை வந்து சரி பண்ணிட்டு சீசன் 3ல மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் அக்கௌண்ட்ல நான் கண்டிப்பா நான் வந்து டாப் 10ல இருப்பேன் அப்படின்னு சில பிளேயர்ஸ் சொல்றாங்க. அந்த விளையாட மாட்டேன் அப்படின்ற பிளேயர்ஸ் வந்து நான் வந்து ஏத்துக்க விரும்பல. அடுத்த சீசன்ல வந்து நான் சாதிக்க விரும்புறேன்ற பாக்குறாங்க நிறைய பிளேயர்ஸ், அவங்களதான் வேற இருக்கிறேன். ஏன்னா மறுபடியும் சொல்றதுதான், எல்லா விஷயத்திலுமே வந்து நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும். கெட்டதை பார்க்காதீங்க, நல்லதை மட்டும் பாருங்க. ஒரு பிளேயரா நீங்க வளர்றதுக்கான என்னென்ன வேலை பாக்குறீங்களோ அதை பாருங்க. அடுத்ததாக இந்த எம்பிஎல் சீசன் 3 வெற்றி பெற்ற சங்கராவதி கொம்பன்ஸ் அணிக்கும் மின்னல் வீரர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
மறுபடியும் சொல்றேன், அவரு மின்னல் கேப்டன் சொன்னாரு உங்களுக்கு இந்த சீசனுடைய அந்த அவர் இம்ப்ரெஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணாரு. நாங்களுமே வந்து சங்கராபரி கொம்பன்ஸோடைய ஃபார்முலாவை தான் ஒன்று ஒன்றா தேடி தேடி யூஸ் பண்றதுக்கும் ஃபாலோ பண்றதுக்கும் ஸ்டார்டிங்லேருந்தே அந்த வியூகத்தை தேடின்னு இருந்தோம். அவங்க அதையுமே ஒழிச்சு தான் வச்சிருந்தாங்க, அந்த வியூகத்தையுமே வெளியில காட்ட மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு அண்ணா சொன்னாரு, ஏசுராஜ் அண்ணா சொன்னாரு, அது வந்து ஒரு சிறப்பான பாயிண்ட். அதாவது எங்க பிளேயர்கிட்ட வந்து நான் மேக்சிமம் ஸ்குவாட் உள்ளேயோ அந்த அவங்க பிளான் உள்ளேயோ நான் பெருசா போக மாட்டேன். அவங்க பிளேயர்ஸ் வந்து ஃப்ரீயா விடுவேன். அந்த முக்கியமா சொன்ன ஒரே ஒரு பாயிண்ட் வந்து நான் மைண்ட்ல எடுத்துக்கு, அதாவது நான் கத்துக்கிறேன் இன்னைக்கு அவர்கிட்ட இருந்து ஒன்னே ஒண்ணுன்னா, எந்த ஒரு பிளேயரையும் போயிட்டு கிரவுண்டுல போய் மாத்திட முடியாது. அவர் சொன்னார் இந்த பாயிண்ட் இன்னைக்கு, எந்த ஒரு வீரரையும் எந்த ஒரு பிளேயரும் போய் கிரவுண்டுல போய் மாத்திட முடியாது. பயிற்சியில மட்டும்தான் அந்த பிளேயர் வந்து நம்ம செதுக்கி அந்த சிற்பத்தை வந்து ரெடி பண்ண முடியுன்ற மாதிரி ஒரு பாயிண்ட் சொன்னார். அது எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ்ஸா அந்த பாயிண்ட். அது வந்து கண்டிப்பா நானுமே அடுத்த வருஷம் வந்து அதை ஃபாலோ பண்ணணுன்றத நான் இது பண்றேன். அதே போல நிறைய பிளேயர்ஸை வந்து என்ன வந்து கத்துக்கினேன், சில சின்ன சின்ன பசங்கிட்ட இருந்து நிறைய விஷயம் தடவை நான் கத்துக்கினேன். அதாவது அவங்களோட மெச்சூரிட்டி, முக்கியமா ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் இந்த நான் நிறைய தடவை இந்த இதை பத்தி நிறைய பிளேயர்ஸ் கிட்ட சொல்லியிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த கெத்து காயின்ஸ் பிளேயர் பிரகாஷ் என்றவருடைய கேம்ல இருந்து நான் நிறைய விஷயம் கத்துக்கினேன். என் டீம் பிளேயர் நான் சொல்றேன்றதுனால கிடையாது, ஏன்னா என்ன பொறுத்தளவுக்கு மன்னாடிப்பட் பிரீமியர் லீக்ல மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் வாங்கியிருக்கீங்க, பெஸ்ட் பேட்டர், பெஸ்ட் பவுலர், ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர், அது மாதிரி நிறைய பேர் இருக்கீங்க. அதாவது நீங்க பாத்திருப்பீங்க, சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம்ல ஈஸியா விளையாடிடலாம். அதே வந்து ஒரு கீ பிளேயர்ஸ் பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் இல்லாத ஒரு டீம்ல போயிட்டு அந்த டீமை வழி நடத்தி கூட்டின்னு வருதுன்ற சாதாரண விஷயம் கிடையாது. பிரகாஷ் வந்து அப்படிதான் பாக்குறேன். மத்த கெத்து காயின்ஸ் பிளேயர் பாத்தீங்கன்னா பிளேயர்ஸ் வந்து சொதப்பல் பிளேயர்ஸ் அது மாதிரி நிறைய பிளேயர் இருக்கும் போதும் தனியா வந்து ஒரு சிங்கம் மாதிரி தனியா நின்று அந்த டீமை வந்து காப்பாத்தி எல்லா சீசனுமே நீங்க சீசன் 1 மேட்ச் 1ல இருந்து எடுத்து பாத்தீங்கன்னாலும் சரி, சீசன் 2ல எல்லா மேட்ச் சரி நடந்த 16 மேட்ச் நடக்குது கெத்து காயின்ஸ். அந்த மேட்சஸ் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னாலும் இப்ப நானுமே அப்படிதான் இத்தனை வருஷமா என் கூட என் டீம் தோக்குது, என் கூட இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாம் குறை சொல்லிக்கணும், அவன் நீ அது விளையாடல, இந்த கேட்ச விட்ட, அந்த இது பண்ணல, இந்த பண்ணல. ஆனா பிரகாஷோட மெச்சூரிட்டி பாருங்க, நீங்க எவ்வளவு தப்பு பண்ணாலும் சரி, இது என் டீம், நான் தாங்கி இதை கடைசி வரைக்கும் எப்படி கொண்டு போவேன் அப்படின்றத பாருங்க சொல்றது எக்ஸாம்பிளா. இனிமே நம்ம கிட்ட லைவ் வீடியோ ஒரு 5 வீடியோ இருக்கு, நீங்க 5 மேட்சஸ் எடுத்து பாருங்க. போன வருஷம் வந்து ஜல்லிக்கட்டு காலைன்ஸ் கெத்து காயின்ஸ் மேட்ச் எடுத்து பார்த்தா தெரியும். கெத்து காயின்ஸ் 164 டார்கெட்டை சேஸ் பண்ணோம், 23 ரனுக்கு 5 விக்கெட் 6 ஓவருக்கு. கிட்டத்தட்ட மேட்ச் ஆல்ரெடி ஃபுல்லா போயிடுச்சுன்றதுதான் போகும். ஆனா அந்த மேட்சை 2 ஓவர் மீதி வச்சு கடைசி வரைக்கும் விக்கெட்டை கொடுக்காம ஜெயிச்சு கொடுத்தாரு. அதே மாதிரி லாஸ்ட் மேட்ச் தமிழ் தீரன்ஸ் வெர்சஸ் கெத்து காங்கிரஸ் மேட்ச் இப்ப ரீசெண்டா நடந்த போன வாரம் மேட்ச், அதுலயுமே பாத்தீங்கன்னா 19 ரனுக்கு 5 விக்கெட் டீம் கெத்து காங்கிரஸ். கண்டிப்பா 60 இல்ல 49க்கு ஆல் அவுட் ஆயிடுவாங்க, ஆர்சிபி ரெக்கார்ட் இது பண்ண போறாங்க அப்படின்னு பாத்துன்னு இருக்கும்போது அதே மாதிரி தான் கடைசி 20வது ஓவர் வரைக்கும் தான் விக்கெட்டை கொடுக்கவே மாட்டேன் முடிஞ்ச எடுத்து பாரு தமிழ் தீரன்ஸுக்கு வந்து சேலஞ்ச் பண்ணி கடைசியா மேட்ச் எடுத்து போயிட்டு 130 இது பண்ணி அந்த மேட்ச் அவர் கேப்டனாவும் இருந்தாரு, செயல்பட்டு டீம் இந்த மேட்சை நான் தோக்க மாட்டோம், நாங்க வந்து டோர்னமெண்ட்ல குவாலிஃபை ஆகாதுன்றது எங்களுக்கு முக்கியம் கிடையாது, நாங்க இன்னைக்கு கிரவுண்ட்ல இருக்கிறோம், இந்த மேட்ச் நாங்க ஜெயிச்சாகும். சில பேர் சொன்னாங்க பாதி பேர் வந்து தமிழ் தீரன்ஸ்க்காக விளையாடுறாங்க, பாதி பேர் வந்து சுமணனுக்காக விளையாடுறாங்க அப்படின்ற பேச்செல்லாம் நிறைய வந்து இருந்துச்சு. பிரகாஷோடைய மைண்ட் செட், பிரகாஷ் கிரவுண்ட்ல நீங்க பார்த்த ஒரே விஷயம் தான், இது என்னுடைய கிரிக்கெட், என்ன வளர்த்த கிரிக்கெட், இன்னைக்கு நான் கிரவுண்ட்ல இருக்கிறேன், இந்த மேட்ச் நான் ஜெயிப்பேன், அவ்வளவுதான். அவன் வந்து சுமன் அவங்க டீமுக்காகவோ இல்ல தமிழ் தீரன்ஸ்க்காகவோ கண்டிப்பா விளையாடல. இப்ப ஏன் பிரகாஷை பத்தி இன்னொரு விஷயம் சொல்ல வரேன்னா, அவருடைய பேட்டிங்ல வந்து நிறைய விஷயம் நான் கத்துக்கினேன். மெச்சூரிட்டி, நம்ம கிரிக்கெட் இப்ப எப்படி இப்ப இருக்கிற கண்டிஷன்ஸ் கிரிக்கெட் எப்படி மாறிச்சுன்னா 6, 4 இல்ல விக்கெட், இந்த மூணுத்துல ஏதாவது அந்த ஒரு பந்து நடக்கலாம், அது கிரிக்கெட் இல்ல அப்படின்றத நம்ம நம்புறோம். ஓகேங்களா, ஒரு பேட்ஸ்மேனா 6, 4 அடிச்சா தான் பேட்ஸ்மேன். ஆனா பிரகாஷோடைய பேட்டிங் ஸ்டைலு, அப்புறம் எக்ஸாம்பிள் பிரகாஷ் கூட இன்னொரு 3-4 பேரை நான் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன். காட்டேரிப்போம் ஒரு சிவா, அப்புறம் பேஸ் பால் நினைக்கிறேன் சிவசக்திவேல், அப்புறம் பூமணி, அப்புறம் இன்னும் 2-3 பேர் எனக்கு டக்குனு ஞாபகம் வரல. இந்த பிளேயர்ஸ் எல்லாம் வந்து இவங்க கிட்டே தான் இந்த எம்பிஎல் சீசன்ல நான் நிறைய விஷயம் கத்துக்கினேன். கிரிக்கெட்ன்றது 6, 4 மட்டும் கிடையாது, நம்மளுக்கு டைம் கிடைக்கிற வரைக்கும், நம்ம செட்டில் ஆகிற வரைக்கும், அந்த கேமை எடுத்துன்னு போற வரைக்கும் நம்ம சிங்கிள்ஸ் விளையாடியும் ஒரு கிரிக்கெட் வந்து எடுத்துன்னு போய் மேட்ச் ஜெயிக்க வைக்கலான்றதை நான் இவங்க கிட்டே இருந்து கத்துனேன். மினிஸ்டர் அவர்கள் வந்துட்டாங்க, நம்ம பேச்சை வந்து பிறகு கண்டிப்பா பண்ணுவோம். எனக்கு வாய்ப்பு அளித்த இந்த பிரீமியர் லீக் ஆஃப் கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் மன்னாடிப்பட் அனைத்து கமிட்டி மெம்பர்களுக்கும் அசோசியேஷன் மெம்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
ஹலோ, இன்னொரு 5 நிமிஷம் அவங்க பேச சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஒரு முக்கியமான வீரரை பத்தி நான் சொல்லி ஆகணும். நான் அதே மாதிரி இந்த 2 சீசன்ல இம்ப்ரெஸ் ஆன ஒரு வீரர் அவர் இங்க இல்லைன்னு நினைக்கிறேன், அவர் வரல. 2 பேரை பத்தி சொல்லி ஆகணும். ஒருத்தர் வந்து அவரும் பேஸ் போல நினைக்கிறேன், அவரு வெற்றி தளபதியோடைய பவுலர் முருகன், அவர் பேரு முருகன் தானே. அவர்கிட்ட இருந்தும் நான் சில பவுலிங் டெக்னிக்ஸ் நிறைய கத்துக்கினேன். அது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. அவர்கிட்ட இருந்தும் இந்த எம்பிஎல் சீசன்ல வந்துட்டாங்க. ஓகே, வந்துட்டாங்க. எல்லாம் கொஞ்சம் அமைதி காத்து ப்ரோக்ராம் முடிகிற வரைக்கும் இதை வந்து நம்ம வெற்றிகரமா எடுத்து செல்லணும். எல்லாம் கொஞ்சம் பின்னாடி இருக்கிற முன்னாடி வந்தீங்க, அப்ப நம்ம கொஞ்சம் கூட்டமா தெரியும். கொஞ்சம் பின்னாடி இருக்கிற பிளேயர்ஸ் கொஞ்சம் முன்னாடி வந்து. இந்த மண்ணாடிப்பட்டு தொகுதியின் எம்பிஎல் சீசன் 2 பரிசளிப்பு விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் புதுவை மாநில உள்துறை அமைச்சர் மாண்புமிகு என் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் நமச்சிவாயம் அவர்களையும் மற்றும் இங்கே வருகை புரிந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் வருக வருக என இந்த மண்ணாடிப்பட்டு கிரிக்கெட் அசோசியேஷன் சார்பாக வரவேற்கிறோம். இந்த பரிசளிப்பு விழாவினை சிறப்புரையாற்ற மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்களை மேடைக்கு வருமாறு மரியாதையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது அசோசியேஷன் சார்பாக அமைச்சர் அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. ஒரு சில வார்த்தை பேசு. மண்ணாடிப்பட்டு பிரீமியர் லீக்
கிரிக்கெட்டுடைய போட்டியானது ஆரம்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 1 மாத காலமாக சிறப்பான முறையிலே இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்த இதனுடைய நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அது மட்டுமல்லாமல் இந்த பிரீமியர் லீக் போட்டியிலே பங்கெடுத்த விளையாட்டு வீரர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள். வெற்றி பெற்றவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வெற்றி வாய்ப்பை தவறவிட்டவர்களுக்கு மீண்டும் அடுத்த முறை வெற்றி பெற வேண்டும் என்று நான் உங்களை வாழ்த்துகின்றேன். நான் இன்னைக்கு இந்த எம்பிஎல் மண்ணாடிப்பட்டு பிரீமியர் லீக் என்ற இந்த லீக் ஆனது இந்த ஆண்டு மட்டுமல்ல, ஒவ்வொரு ஆண்டும் இது சிறப்பான முறையிலே ஏற்பாடு செய்யப்பட்டு அவர்களுக்குரிய உபகரணங்கள், அவர்களுக்குரிய அந்த யூனிஃபார்ம், இப்படி பல்வேறு விதமான அந்த வீரர்களை ஊக்குவிக்கின்ற வகையிலே அனைத்து ஏற்பாடுகளையும் அதனுடைய நிர்வாகிகள், அதனுடைய ஓனர்ஸ் என்று சொல்லக்கூடிய அத்துணை பேரும் இன்றைக்கு முழுமையான ஈடுபாடோடு இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் மென்மேலும் இது போன்ற அந்த நிகழ்வுகளை சிறப்பான முறையிலே நடத்த வேண்டும். ஏனென்று சொன்னால், விளையாட்டு மட்டுமே இளைஞர்களை தவறான வழியில் செல்லாமல் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கும் மனதை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கும் இந்த விளையாட்டு போட்டி முக்கிய பங்கு வகிக்கின்றது. எனவே அவை சிறப்பான முறையிலே இந்த மண்ணாடிப்பட்டு பிரீமியர் லீக் ஒவ்வொரு ஆண்டும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. அதே போல அனைத்து ஆண்டுகளிலும் சிறப்பான முறையிலே அது நடைபெற வேண்டும். எங்களுடைய ஆதரவு என்பது எப்பொழுதும் இந்த அணிக்கு, மண்ணாடிப்பட்டு பிரீமியர் லீக் அணிக்கு இருக்கும் என்ற உத்தரவாதத்தை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். நம்முடைய அரசாங்கம் விளையாட்டுத் துறையிலே பல்வேறு விதமான தொடர் முயற்சிகளை நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். நிறைய நேரத்தில் உங்களை கூட மீட்டிங்ல நான் நிறைய நேரத்தில் பேசியிருக்கிறேன், சொல்லியிருக்கிறேன். அதனுடைய அடிப்படையாக இன்றைக்கு பார்த்தீர்களானால், மத்திய அரசினுடைய நிதி உதவியோடு இன்றைக்கு நம்முடைய தொகுதியிலே, காட்டியாய்க்கும் பகுதியிலே இன்னைக்கு இண்டோர் ஸ்டேடியம் அமைப்பதற்கு 3,40,00,000 ரூபாய் அளவிலே இன்னைக்கு பாரத பிரதமர் அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கின்றது. அதற்கான சாங்ஷன் அதுக்கு மத்திய அரசாங்கம் ஒதுக்கி இருக்கின்றது. அதே மாதிரி முருங்கப்பாக்கம் தீரர் சத்தியமூர்த்தி அரசு மேல்நிலைப் பள்ளியிலே அதே மாதிரி ஒரு இண்டோர் ஸ்டேடியம் 3,40,00,000 ரூபாய்க்கு, காரைக்காலிலே அவையார் கல்லூரியிலே, இப்படி அத்தனை விதமான இன்றைக்கு நம்முடைய விளையாட்டை மேம்படுத்துவதற்கு, விளையாட்டு வீரர்களை ஊக்குவிப்பதற்கு, அது மட்டும் இல்லாமல் கிராமப்புறத்தில் இருக்கின்ற அந்த விளையாட்டு வீரர்களுக்குரிய அந்த விளையாட்டு தலங்களை மேம்படுத்துவதற்கு நம்முடைய அரசாங்கம் முயற்சி எடுத்து நம்முடைய மண்ணாடிப்பட்டு தொகுதியிலே இது வரைக்கும் 5 இடங்களிலே இன்றைக்கு அந்த விளையாட்டு மைதானங்களை மேம்படுத்துவதற்கான நிதி ஒதுக்கப்பட்டு இன்னைக்கு சிறப்பான முறையில் பூமி பூஜை போடப்பட்டு வேலை நடந்து கொண்டிருக்கின்றது. மீதமுள்ள ஊர்களிலே அந்த விளையாட்டு தலங்களை அமைப்பதற்கு, விளையாட்டு மைதானங்களை அமைப்பதற்குரிய முயற்சியை இந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற முறையிலே அதை நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். அதே போல நம்முடைய இளைஞர் மத்தியிலே ஒரு குறைபாடு, ஒரு ஏக்கம் இன்றைக்கு தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் கிரிக்கெட் பயிற்சி செய்வதற்கான அந்த பயிற்சி மைதானம், அது நீண்ட நாளுடைய கோரிக்கையாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. அதை நிறைவேற்றுவதற்கும் அதை செய்து கொடுப்பதற்கும் அத்தனை முயற்சியும் நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் என்ற உத்தரவாதத்தை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலையில் தான் இந்த கோர்ட்டு திறந்தோம். இந்த கோர்ட் வந்து குரிய சக நண்பர் அருண் அவர்கள் அதிக பொருட்செலவிலே இன்னைக்கு இந்த கோர்ட்டு திறந்தார். இன்னைக்கு காலையில் தான் வந்து திறந்துட்டு போனோம். அது இன்றைக்கு மாலையில் இதே மாதிரி ஒரு நிகழ்வு இங்கே நடத்த வேண்டிய ஒரு சூழல் நமக்கு ஏற்பட்டிருக்கின்றது. இந்த கோர்ட்டை நமக்கு கொடுத்து உதவிய மரியாதைக்குரிய நண்பர் அருண்குமார் அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் இந்த நேரத்திலே, ஏன்னா நிறைய நேரத்தில் நம்முடைய விளையாட்டுக்கு பார்த்தீங்கன்னா அருண்குமார் நிறைய வந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி அசாருதீன் நிறைய பேருக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காரு. இப்படி பல்வேறு விதமான நிறைய பேர், நம்முடைய விளையாட்டுக்கு ஒரு முத்தழகன், இப்படி போன்றவங்க பல்வேறு விதமான நம்முடைய இந்த சமுதாயத்தின்பால் ஈடுபாடு உள்ளவர்கள் எல்லாம் நிறைய பேர்
இதற்காக நிறைய நிதியை கொடுத்து அவர்கள் புரவலராக இருந்து இன்றைக்கு சிறப்பான முறையிலே வருவதற்கான எல்லா ஒத்துழைப்பையும் அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். மரியாதைக்குரிய நண்பர் அசாருதீன் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய சகோதரர் அருண்குமார் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய முத்தழகன் போன்றவர்களுக்கெல்லாம் இந்த எம்பிஎல் இந்த கிரிக்கெட் டீம் நல்ல முறையிலே வர வேண்டும் என்பதற்காக அனைத்து வகையில் நிதி உதவி எல்லாம் கொடுத்து சிறப்பான முறையில் அவர்கள் நம்முடைய விளையாட்டுத் துறையில 2004ஆம் ஆண்டிலிருந்து நான் ஒவ்வொரு நேரத்திலும் நான் சொல்லிக்கிட்டே வரேன். நம்முடைய விளையாட்டு வீரர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஊக்கத்தொகை இன்ற வரையிலே 10,89,00,000 ரூபாய் இன்று வரையிலே அந்த நிலுவைத் தொகையான கொடுக்கப்படாமல் இருக்கின்றது. 2004 இருந்து இன்று வரையிலே. இன்றைக்கு அதற்கான விளையாட்டுத்துறை அமைச்சர் என்கின்ற முறையிலே அதற்கான முயற்சி எடுத்து நாளை மறுதினம் 300 விளையாட்டு வீரர்களுக்கு மாண்புமிகு துணைநிலை ஆளுநரும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் கலந்து கொண்டு அந்த நிகழ்விலே 300 விளையாட்டு வீரர்களுக்கு அந்த ஊக்கத்தொகையானது வழங்கப்பட இருக்கின்றது என்பதை இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். வயன்வேலூருக்காரன் அதில் ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. அமர்நாத் இருக்கார், சந்தோஷம். அதெல்லாம் ஒரு ஏன்னா நீண்ட நாட்களாக கவனிக்கப்படாமல் இருந்த இந்த துறையை இன்றைக்கு இந்த அரசாங்கம் முழுமையாக இன்றைக்கு கவனத்தில் எடுத்து இந்த ஆண்டு மட்டும் 34 கோடி ரூபாய் இந்த துறைக்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த காலம்லாம் பாத்தீங்கன்னா வெறும் அந்த துறையில அந்த சம்பளம் கொடுக்கறதுக்கு மட்டும்தான் பணம் ஒதுக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு இந்த துறையை தனித்துறையாக உருவாக்கி விளையாட்டு மற்றும் இளைஞர் நலம் என்ற தனித்துறையாக இந்த துறையை உருவாக்கி அதற்கு 34 கோடி ரூபாய் அளவிற்கு இன்றைக்கு நிதி ஒதுக்கப்பட்டு இன்னைக்கு பல்வேறு நிலைகளில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு மத்திய அரசாங்கத்திலிருந்து நிதி பெற்றிருக்கிறோம். குறிப்பா பாத்தீங்கன்னா நம்முடைய இதுல ஹாக்கி டர்ஃப் கிட்டத்தட்ட 9 கோடி ரூபாய்க்கு சாங்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. காரைக்காலில் இந்த ஓடுதல பாதையை புதுசா போடுறதுக்கு பாத்தீங்கன்னா 8.5 கோடி ரூபாய் சாங்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. மத்திய அரசாங்கம் சாங்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்படி நம்முடைய மத்திய அரசாங்கத்தோடு நிதி உதவியோடு இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு இருக்கும். இன்னொரு முன்மொழிவு என்னன்னா இன்னைக்கு ஒவ்வொரு 30 தொகுதிகளிலும் இந்த விளையாட்டு மைதானங்கள் இண்டோர் ஸ்டேடியம் அமைக்க வேண்டும் என்று அதற்கான ஒப்புதல் கிட்டத்தட்ட 250 கோடி ரூபாய்க்கான திட்ட மதிப்பீடு மத்திய அரசிற்கு அனுப்பப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய அரசின் சார்பாக இன்றைக்கு அனுப்பியிருக்கின்றோம். நானும் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சரை சந்தித்து இன்றைக்கு அவரிடத்திலே கோரிக்கை வைத்திருக்கின்றோம். அதை அவர் நிறைவேற்றி கொடுப்பதாக என்னிடத்திலே உத்தரவாதம் கொடுத்திருக்கின்றார்கள். அதே போல பாத்தீங்கன்னா இந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்சி என்று சொல்லக்கூடிய விளையாட்டுத்துறையை மேம்படுத்துவதற்கான ஒரு நிறுவனத்தை புதுவை மாநிலத்திலே அமைக்க வேண்டும். அதில் காலாப்பட்டினுடைய இன்ஜினியரிங் காலேஜிலே நம்முடைய PTU என்று சொல்லக்கூடிய டெக்னிக்கல் யூனிவர்சிட்டியிலே அந்த நிலம் 15 ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டு அதிலே அந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்சி என்று சொல்லக்கூடிய அனைத்து விளையாட்டுகளிலும் முக்கியத்துவத்தை வழங்குவதற்கான மத்திய அரசின் ஒப்புதல் கோரப்பட்டிருக்கின்றது. அதற்கும் மத்திய அரசாங்கம் இன்றைக்கு வெகு விரைவாக அதற்கான ஒப்புதலை வழங்க இருக்கின்றது. எனவே இதெல்லாம் எதுக்காக நான் சொல்ல வரேன்னா நம்முடைய விளையாட்டுத்துறையை மேம்படுத்துவதற்கு இந்த அரசாங்கம் எல்லா முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட நிலையிலே தான் இன்று நம்ம தொகுதியில கூட நிச்சயமா வருங்காலங்களில் நம்முடைய கிரிக்கெட் பயிற்சி செய்வதற்கு உரிய அந்த பயிற்சி மைதானத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுப்பேன் என்ற உத்தரவாதத்தை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு கொடுக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். உங்கள் அத்தனை பேருக்கும் நேரம் கடந்து விட்டது. எனவே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்து இந்த நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த நிகழ்ச்சியாக இந்த MPL கிரிக்கெட் போட்டிக்கு பரிசு தொகையை வழங்கிய நமது தொகுதி நிர்வாகிகள் அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. நமக்கு ஸ்பான்சர் வழங்கிய இந்த நிகழ்வுக்கு ஸ்பான்சர் வழங்கிய மரியாதைக்குரிய சகோதரர் என்பதற்குரிய சகோதரர் சீனிவாசமூர்த்தி அவர்களுக்கும், அண்ணன் செல்வகுமார் அவர்களுக்கும், தமிழ்மணி அவர்களுக்கும், சகோதரி அனுசூய் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த அசார் அருண் விஜய் மகள் விஜய் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நிறுவனர் உள்ள அத்தனை பேருக்கும் என்னுடைய
மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நம்ம எம்பிஎல் போட்டிக்கு முதல் பரிசாக 1 லட்சம் ரூபாய் கேட்ட உடனே முதல் சீசன்லயும் சரி 2வது சீசன்லயும் சரி எப்ப நம்ம விளையாட்டு போட்டி நடத்தினாலும் எந்தவித முகசுளிப்பும் இல்லாம யாரு வந்து விளையாட்டுக்கு ஒரு உபகரணம் கேட்டாலும் நம்ம அமைச்சர் அவர்கள் எப்பயுமே செய்யறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நாம நம்மளுடைய வளர்ச்சியை, கிரிக்கெட் நம்ம விளையாட்டு வளர்ச்சியை நாம தான் பயன்படுத்திக்கணும் இனி வரும் காலங்களையும். இப்ப அடுத்தபடியா வந்து நமக்கு பிரைஸ் வாங்கின, செகண்ட் பிரைஸ் வழங்கின சீனிவாசமூர்த்தி அவர்கள், தேர்ட் பிரைஸ் வழங்கின அண்ணன் செல்வகுமார் அவர்கள் மற்றும் தமிழ்மணி அவர்கள், 4th பிரைஸ் வழங்கின திருமதி அனுசூயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது நம்ம உள்துறை அமைச்சர் அவர்களை கௌரவிப்பதற்காக இந்த எம்பிஎல் கமிட்டி சார்பாக அவருக்கு மொமெண்டோ வழங்கப்படுகிறது. அடுத்தபடியாக அண்ணன் செல்வகுமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவருக்கும் மரியாதை செலுத்தப்படுகிறது. அடுத்தபடியாக நமக்கு 4ஆம் பரிசு வழங்கிய மண்ணாடிப்பட்டு தொகுதியின் பாஜக தொகுதி தலைவி திருமதி அனுசூயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்தபடியாக நமது மண்ணாடிப்பட்டு தொகுதி எம்பிஎல் நடந்து கொண்டிருந்தது. அப்ப கொஞ்சம் காசு பற்றாக்குறை நிலவுச்சுதான், அது உண்மைதான். அந்த டைம்ல நம்ம அசாரை கான்டாக்ட் பண்ணாங்க. அவர் ஒரு பெரிய மனசு பண்ணி ரூபாய் 75,000 அவர் நம்ம இந்த எம்பிஎலுக்காக நிதி உதவி வழங்கினாரு. அவர் வர இயலாத காரணத்தினால் திரு இளங்கோ அவர்கள் அதை அவருக்கு பொன்னாடை போர்த்தி மொமெண்டோ வழங்கப்படுகிறது. அடுத்தபடியாக வெற்றி வீரன் அணியின் உரிமையாளர் திரு கேடிஆர் கலிபெருமாள் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்தபடியாக சங்கராபரணி கொம்பன் சனி ஓனர் மேடைக்கு வருவோம். வாங்க, வக்கீல் இயேசுராஜ் அவர்களே மேடைக்கு வருவோம். அடுத்தபடியாக மின்னல் அணியின் ஓனர் திரு தங்கராஜ் அண்ணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்தபடியாக எத்துகாங்கன் அணியின் உரிமையாளர் அண்ணன் ரமேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம்.
வெற்றி தளபதி அணியின் ஓனர் திரு ராஜசேகர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பிரேம் அவர்கள். அடுத்தபடியாக வேல்ஸ் வீரர்கள் அணியின் உரிமையாளர் திரு பழனிவேல் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்தபடியாக ஜல்லிக்கட்டு அணியின் உரிமையாளர் ஹரி வரவில்லை, அவரது மகன் ஹரிஷ் அவர்கள் 13 வயது ஹரிஷ் அவர்கள் இந்த எம்பிஎல் போட்டியில் சிறப்பான முறையில் பந்து வீசியிருக்கிறார். அவருக்கு சிறப்பான எதிர்காலம் உண்டு. அடுத்தபடியாக இந்த எம்பிஎல் கமிட்டியின் செக்ரட்டரி தமிழ் தீரன்ஸ் உரிமையாளர் திரு பழனிவேல் அவர்களை அண்ணன் கௌரவிப்பார். அடுத்தபடியாக நமது தொகுதியின் பாஜக மண்டல பொறுப்பாளர் அண்ணன் TSC கண்ணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். தொகுதி பொறுப்பாளர் இப்பொழுது வெற்றி பெற்ற அணியினருக்கு பரிசு கோப்பையுடன் ரொக்கத்தொகையும் வழங்கப்படுகிறது. அதற்கு முன்னதாக இந்த போட்டியின் சிறந்த பேட்ஸ்மேன் பெஸ்ட் பேட்ஸ்மேன் பூமணி 10 innings 322 runs. மின்னல் வீரர்கள் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பெஸ்ட் பவுலர் அருள்குமார் வெற்றி வீரன்ஸ் 9 innings 18 wickets. Next emerging player 7 innings 11 wickets 145 runs. MIP பாத்தீங்கன்னா 36. ஹேமந்த் தமிழ் தீரன் ரொம்ப 17 வயசு தான், யங்ஸ்டர் அவரு. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இதை விட இன்னும் ஒரு சின்ன பையன் ஜல்லிக்கட்டு காலையில ஹரிஷ் 12 வயசு ஆனா பாத்தீங்கன்னா 12 விக்கெட் எடுத்திருக்காப்ல 7 இன்னிங்ஸ்ல. ஒரு நல்ல ஆஃப் ஸ்பின்னரு. அடுத்தபடியா ஒரு MVP மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் அவர் பாத்தீங்கன்னா சுமன் ராஜ். லாஸ்ட் இயரும் பாத்தீங்கன்னா அவர் தான் வந்து மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் MVP வாங்கினாரு. இந்த வருஷமும் அவரே தான் வாங்குறாரு. 9 innings 17 wickets 256 runs. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த அவார்டு எல்லாம் முடிஞ்சு போச்சு. முக்கியமான அவார்டுக்கு நம்ம போறோம். நம்ம எம்பிஎலோட 4வது பரிசை தட்டி சென்றவர்கள் ஜல்லிக்கட்டு காலேஜ். ஜல்லிக்கட்டு காலேஜ் எல்லாரையும் நினைக்க வைக்கிறோம். வரேன்
கொஞ்சம் அப்படியே எம்பிஎல் சீசன் 2 இந்த மாபெரும் தொடரின் 3ஆம் பரிசு பெற்ற அணி திரு சுமன்ராஜ் தலைமையில் விளையாடிய வெற்றி வீரன்ஸ் அணி வீரர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வெற்றி வீரன்ஸ் அணி வீரர்களுக்கு மாண்புமிகு நமது உள்துறை அமைச்சர் அவர்கள் மெடல் அணிவித்து கௌரவிக்கிறார்கள். தற்போது 3ஆம் பரிசு பெற்ற வெற்றி வீரன்ஸ் அணி வீரர்களுக்கு மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள் மெடல் அணிவித்து கௌரவிக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து இந்த பரிசை வழங்கிய திரு தமிழ்மணி மற்றும் திரு செல்வகுமார் அண்ணன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். 3ஆம் பரிசை உள்துறை அமைச்சர் மாண்புமிகு நமது அண்ணன் அவர்கள் வழங்குகிறார்கள். 3ஆம் பரிசை தொடர்ந்து இந்த எம்பிஎல் சீசன் 2வின் இறுதிப் போட்டி வரை சிறப்பாக விளையாடி 2ஆம் பரிசை அண்ணன் திரு கேப்டன் செந்தில்குமார் அவர்களின் தலைமையில் விளையாடிய மின்னல் வீரர்கள் அணியினரை மேடைக்கு அழைக்கிறோம். The second prize goes to மின்னல் வீரர்கள். மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள் மின்னல் வீரர்கள் அணி வீரர்களுக்கு மெடல் அணிவித்து கௌரவிக்கப்படுகிறார்கள். எம்பிஎல் சீசன் 2 ரன்னர் அப் கோஸ் டு மின்னல் வீரர்கள். 2வது பரிசு பெற்ற மின்னல் வீரர்கள் அணிக்கு ரொக்கம் ரூபாய் 75,000 மற்றும் டிராபியை திரு சீனிவாசமூர்த்தி அவர்கள் வழங்குகிறார்கள். 2வது பரிசு பெற்ற மின்னல் வீரர் அணிக்கு மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள் தற்போது கோப்பையினை வழங்குகிறார்கள். இரண்டாவது பரிசை தொடர்ந்து எம்பிஎல் சீசன் 2 சாம்பியன்ஸ் அனைத்து மற்ற அணி வீரர்களையும் பயமுறுத்தும் வகையில் விளையாடிய சங்கராபரணி கொம்பன்ஸ் சாம்பியன்ஸ் ஆஃப் எம்பிஎல் சீசன் நம்பர் 2 அணி வீரர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கேப்டன் யேசுராஜ் அவர்களுக்கு கமிட்டி சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தற்போது மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள் அனைத்து சங்கராபரணி கொம்பன்ஸ் வீரர்களுக்கு
மெடல் அணிந்து கௌரவிக்கப்படுகிறார்கள். சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய சங்கராபரணி கொம்பன்ஸ் அணி வீரர்களுக்கு பிரீமியர் லீக் கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் மண்ணாடிப்பட்டு அணி அசோசியேஷன் சார்பாக அனைத்து வீரர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சங்கராபரணி கொம்பன்ஸ் அணிக்கு முதல் பரிசு பெற்ற அணிக்கு ரொக்கத்தொகை ரூபாய் 1,00,000 மற்றும் கோப்பையினை மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள் தற்போது வழங்குகிறார்கள். எல்லாரும் பார்த்தா கூப்பிடுறாரு கலை ஈசப்ப தாண்டா கூப்பிடுறான் கப்பு தானே கேக்குறாங்க கௌரி கௌரி எல்லாம் அப்படியே எல்லாம் மச்சி எப்படி எடுக்கிறீங்க சொல்லலாம் எல்லாரும் எடுக்கிறாங்க. அந்த கேமராமேன் சுப்பு யூசப்பா கேட்டா தெரியுதா
கேமரா என் ஜெஸ்டில போடுங்க.